18/1/2026 ஞாயிற்றுக்கிழமைங்க. விசுவாவசு வருடம் தை மாதம் 4ஆம் தேதிங்க. இன்னைக்கு தை அமாவாசைங்க, கீழ் நோக்கு நாளுங்க. இந்த தை அமாவாசையில் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 7:30 மணிக்கு ஆரம்பித்து 8:30 மணிக்கு முடியுதுங்க. மறுபடியும் சாயந்தரம், அதாவது மதியம் சொல்லலாத 3:30 to 4:30ங்க. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு காலையில் 10:30 to 11:30ங்க. மறுபடியும் மதியானம் 1:30 to 2:30ங்க. ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு சாயந்தரம் 4:30 to 6ங்க. குளிகையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 3 to 4:30ங்க. அதே மாதிரி யமகண்டம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 12 மணிக்கு மதியானம் ஆரம்பித்து 1:30க்கு முடியுதுங்க. சூளம் மேற்கு திசைங்க, பரிகாரம் வெள்ளங்க. இன்னைக்கு திதியை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு அதிகாலை 1:19 வரைக்கும் நல்லா தூங்குற டைம் வரைக்கும் சதுர்த்தசி திதி, அதுக்கப்புறம் அமாவாசையாக மாறிடுது. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா காலையில் 11:35 வரைக்கும் பூராடம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரமாக மாறுது. யோகம் காலையில் 11:35 வரைக்கும் சித்த யோகம், அதுக்கப்புறம் அமிர்த யோகமாக மாறுதுங்க. சந்திராசம் பார்த்தீங்கன்னா காலை 11:35 வரைக்கும் ரோஹிணிக்கு இருக்குது, ஆல்மோஸ்ட் மத்தியானம் வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிருகசரிசத்துக்கு சந்திராசமும் மாறுது. ரைட்டுங்களா? சரி வாங்க, இன்னைக்கு தனித்தனி ராசி பலனுக்கு உண்டான கோச்சார அமைப்புடன் கணிச்சு ராசி பலன் எப்படின்னு பார்க்க போகலாங்க முருகா. ரைட்டுங்களா? முருகா சரணம், முருகா போற்றி. மேசராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுடைய ராசியின் அதிபதி செவ்வாய்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதே சமயத்தில் 1ஆம் வீடு லக்ன வீடு வந்துங்க, உங்கள் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 10ல் இருக்கார். அதனால் உடம்புல மனசில் ஒரு விதமான உற்சாகம் தெம்பு கிடைக்குங்க. ரைட்டுங்களா? 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே காலி, அதாவது அங்கே எந்த கிரக அமைப்பு இல்லை, இருந்தாலும் கூட உங்களுக்கு தன வரவு பொருளாதார மேம்பாடு தடையில்லாமல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அங்கே வக்ரமாக இருக்கார், ப்ளஸ் மாந்தியும் அங்கே சேர்ந்துக்கிட்டார். அதனால் இளைய சகோதரர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து போங்க அப்படின்னு 3ஆம் வீடு சொல்லுதுங்க. 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அது சுகஸ்தானங்க, அங்கே ரொம்ப இன்னைக்கு சுகஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்குது, பலமாக இருக்குது. அதனால் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஒரு ஐடியா பண்ணுவீங்க. நாளைக்கு வண்டி வாகனம் வாங்க இன்றைக்கே பிளான் பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே கேது பகவான் இருக்கார். அதனால் உங்களுக்கு கடன் சுமைகள் இந்த ஞாயிற்றுக்கிழமை பெருசாக தொந்தரவு இருக்காதுங்க, நல்ல ஒரு அமைப்பில் இருக்குதுங்க. அதே சமயத்தில் 7ஆம் வீடு கலத்திரஸ்தானம், உங்களுடைய தொழில் வியாபாரம் சண்டைவாக இருந்தாலும் கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த அமாவாசை அன்னைக்கு அமோகமாக விளங்கும், பொருளாதாரம் மேம்படுன்னு வச்சுக்கங்களேன். 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அஷ்டமஸ்தானம், அங்கே கிரகங்கள் எதுவும் இல்லைங்க. அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கண்டங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது அமைப்பு. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா சந்திரன் இருக்கார். அதனால் தந்தை வழியில் ஏதாவது ஒரு உதவிகள், பழைய சொத்துக்கள் பற்றி ஏதோ ஒரு வகையில் உதவிகள் கைக்கு சேரக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன், இப்படி 4 கிரக அமைப்புகள் 10ஆம் வீட்டில் இருக்குது. அதனால் இந்த கிரகங்களை அணிவிப்பு வச்சு பார்க்குறப்போ வேலையில் அல்லது தொழில் வியாபாரத்தில் உங்கள் முன்னேற்றத்தில் ஒரு அமோகமான உயர்வு ஒன்று தெரியுதுங்க. 10ஆம் வீடு உங்களை கைவிடாது இன்னைக்கு. 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா ராகு பகவான் லாபத்தில் இருக்கார். அப்போ என்ன ஆகும், நினைச்சது நடக்கும், நினைச்ச தொழில் வியாபாரம் எல்லாம் செழிக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக 11ல் தெரியுதுங்க. 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா சனி பகவான் விரயத்தில் இருக்கார். அதனால் வரவுகள் கொஞ்சம் இருந்தாலும் செலவுகளும் வைப்பாங்க. ரைட்டுங்களா? அதனால் செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துவது சனி பகவானுடைய ஒரு இது சொல்கிறார், நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கோன்னு வச்சுக்கங்களேன். சரிங்களா? இன்னும் வேலை தொழில் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப வேலையில் உங்களுடைய பவர் இன்னைக்கு தெரியும், சண்டை இருந்தாலும் பவர் தெரியும், உங்கள் கை ஓங்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே சமயத்தில் மேலதிகாரிகள் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டிலேருந்து வேலை செஞ்சாலும் நல்ல ஒரு அமைப்பு நல்லா இருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புது முதலீடு செய்யக்கூடிய எண்ணம் வரும், புது முதலீடு செய்யலாங்க, லாபம் கண்ணு முன்னாடி தெரியும், தொழில் வியாபாரம் சிறக்குதுன்னு வச்சுக்கங்களேன். குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா குடும்பத்தில் குதூகலம் அதிகமாக இருக்குதுங்க, விசேஷங்கள் நடக்கும், மனமகிழ்ச்சிக்கு உண்டான நிகழ்வு குடும்பத்தில் நடக்கும், கவலை இல்லாமல் இருக்கலாம் இந்த சண்டே. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் தாம்பத்தியம் சிறக்குதுங்க. ரைட்டு? அமாவாசையான 2 பேரும் குடும்பத்துடன் கோயிலுக்கு போயிட்டு வந்து நல்ல குலதெய்வத்தில் வேண்டிட்டு வந்து நல்ல ஒரு அந்யோன்யமான வாழ்க்கை வாழ்வீங்க கணவன் மனைவி. சப்போஸ் நல்லாயிருக்கு. நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் அம்மனி சொல்கிறத கேட்டுட்டு இன்றைக்கி நாள் ஃபுல்லாக கொண்டாட்டங்க, அவ்வளோதான், அனுசரித்து போய்க்க வேண்டியதான். ரைட்டுங்களா? சரி. காதலர்களை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி ஒரு இனிமையான சந்திப்புகள், காதல் மீண்டும் பூத்து குலுங்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது, காதல் ஜெயிக்கும், கவலைப்படாதீங்க. பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேண்டுங்க. லீவுன்னு லீவ்லேயே 3 நாள் போச்சு அப்படின்னு நினைக்கப்படாது, கொஞ்சம் கவனமாக படிங்க. அப்போ தான் நல்ல மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், நம்ம நாளைக்கு வரக்கூடிய எக்ஸாமில் வெற்றி என்ற இலக்கை நோக்கி போக முடியும். ஸோ விளையாட்டு ஒரு பக்கம், படிப்பு அதோட முக்கியம் அப்படின்னு கவனிக்கணும். சரிங்களா? அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா சந்திரன் 9ல் இருக்கார். அதனால் வெளிநாடு செல்லக்கூடிய பல பேர் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு அமைப்பு தெரியுதுங்க. வெளிநாடு படிப்பாகட்டும், வெளிநாடு தொழில் வியாபாரமாகட்டும், ஏதோ ஒரு வகையில் வெளிநாட்டு அமைப்பு உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க அஸ்வினியை பொறுத்த வரைக்கும். புதன் 10ல் இருக்கார். 10ல் அமர்ந்தால் என்ன ஆகும், உங்கள் பேச்சாற்றல் மூலியமாக காரியம் சாதிக்கக்கூடிய தன்மை, உங்கள் பேச்சுக்கு மறுபேச்சு இருக்காது இன்னைக்கு.
ராகு 11ல் இருக்கார், அதனால் திடீர் பணவரவும் கூட சில பேருக்கு கொண்டு. அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் சனி 12ல் இருக்கார், அதனால் அப்பப்போ உடல் வலி, அது மெயினாக அந்த கால் வலி முட்டி வலின்னு சொல்கிறாங்களே அந்த வலி கொஞ்சம் வந்து நீங்கக்கூடிய தன்மை சனி 12ல் இருக்காட்டி வருதுங்க. கொஞ்சம் பார்த்து உஷாராக இருக்கணும், சரிங்களா? பரணி நட்சத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா சுக்கிரன் வந்து 10ல் இருக்கார், அதனால் எல்லா விஷயத்துக்கும் ஒரு லக்கியஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு யோகமான நாள், உற்சாகமான நாள் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் கலைத்துறை சார்ந்து இருப்பவங்களுக்கு அமோகத்திலேயே அமோகமாக இருக்குதுங்க. செவ்வாய் வந்து உங்களுக்கு ஆட்சி பெற்று இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கங்காட்டி நிலம் வாங்கக்கூடிய, நிலம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு யோகமான அமைப்பு இருக்குது. அந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இல்லை கையில் காசு இருக்கவங்க, சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அமோகமான வாய்ப்பு உங்களுக்கு அமோகமாக இருக்குது, சரிங்களா? அதே சமயத்தில் குரு 3ல் இருக்கார். குரு 3ல் இருந்தால் என்னாகும், உங்களை பயணங்கள் ஏதாவது அங்கே இருந்தால் கூட இங்கேருந்து அங்கே போகணும், அங்கேருந்து அங்கே போகணும் அப்படிங்கிற பயணங்கள் அலுப்பு தட்டும். அந்த அலுப்பு தட்டினா கூட அந்த பயணங்களால் நன்மை உண்டுங்க. ஏதோ உங்கள் லைஃப்பில் ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான வழி அந்த பயணம் கொடுக்குன்னு வச்சுக்கலாம். கேது வந்து 5ல் இருக்கார், அதனால் உங்களுக்கு ஆன்மீக நாட்டம், போகிறப்போ கோயிலுக்கு போயிட்டு போகணும், குடும்பத்தை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணுங்கிற ஒரு ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். அதனால் பூர்வ புண்ணியஸ்தானம் கடவுள் உங்களுக்கு அதிர்ச்சி கொடுக்குறார். பரணி நல்ல அம்சமாக இருக்குது, சரிங்களா? கார்த்திகையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 1ஆம் பாதம், அது மட்டும்தான் இந்த மேசராசியில் வருது. இருந்தால் கூட சூரியன் 10ல் இருக்கார், அதனால் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு உதவி, சுணக்கம் இல்லாத ஏதோ ஒரு வகையில் கேட்ட இடத்துல ஒரு உதவி கிடைக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குதுங்க. அதுவும் இல்லாமல் குருவின் பார்வை 7ஆம் இடத்தவர் டைரெக்டாக பார்க்குறாரு. இன்னைக்கு 7ஆம் இடத்தை பார்த்தா என்ன ஆகும், உங்களுக்கு சுபகாரியங்கள், அதுவும் பர்டிகுலர் திருமண பேச்சுக்கள் எல்லாம் சுபமாக நடக்கக்கூடிய காலகட்டம், ஓகேங்களா? நல்லது நடக்கும். சனி வேறு விரயத்தில் இருக்கார், அதனால் பழைய கடன்கள் ஏதாவது இருந்தால் அதை அடைச்சி ஓரளவுக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குதுங்க. ராகுவும் இருக்கார், ராகு வந்து உங்களுக்கு நண்பர்கள் உதவி கிடைக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை கொடுக்குறாங்க. இன்னைக்கு கார்த்திகை சந்தோஷமாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு கலர், அதிர்ஷ்டமான நம்பர் 9ங்க. நீங்கள் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூ கொண்டு ஒரு ஜஸ்ட் கொண்டு கொடுத்து கும்பிடுங்க. முருகனை வேறு எதுவும் பண்ண வேண்டாம், சிம்பிளாக கும்பிட்டு வந்தீங்கன்னா போதும். நீங்கள் இன்றைக்கி கோபப்படாமல் இருந்தாலே பாதி விஷயம் சொல்யூஷன் கிடைச்சிருன்னு வச்சுங்களேன், ரைட்டுங்களா? அதுதான் உங்களுக்கு இந்த ராசி அதிபதி சொல்லக்கூடிய விஷயம். பொறுமையாக இருங்க, ஜெயிக்கலாம். நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் ரிஷபராசி நேயர்களே. உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரனுங்க, அது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தால் கூட லக்ன வீடு 1ஆம் வீடு உங்களுக்கு ராசி சுத்தமாக இருக்குது, ஓகே, கிளியராக இருக்குது. ஸோ மனசு தெளிவாக இருக்கும், ஓகே, தெளிவான ஒரு முடிவெடுப்பீங்க, தெளிவான மனநிலையில் இருப்பீங்க. ஒரு தேஜஸே மின்னுன்னு வச்சுங்களேன், மனசில் ஒரு தெம்பு இருக்கும், தெளிவு இருக்குது. 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு வக்ர ஸ்டேட்டுங்க, ப்ளஸ் மாந்தி இருக்கார். அதனால் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடிய தன்மை இருந்தால் கூட உங்கள் மனசு தெளிவாக இருக்கங்காட்டி தெளிவாக முடிவெடுப்பீங்க. வாய்ஸில் கொஞ்சம் நிதானமாக பேசி யாரையும் மனம் வருத்தப்படாத அளவு நடத்திக்குவீங்க. 2ஆம் வீடும் 1ஆம் வீட்டை சார்ந்திருக்கு, சப்போர்ட் பண்ணலாம். 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தைரியஸ்தானம், தைரியம் அதிகரிக்கிறீங்க. காரிய சித்தி, தொட்ட இடத்துல வெற்றி உண்டு, ரைட்டுங்களா? 1 2 3 3மே அந்த ஜாயிண்டிங் டுகெதரில் வருதுங்க. 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் இருக்கார். வீட்டில் சின்ன சின்ன ஏதாவது பழுது பார்க்குற வேலை, கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுற வேலை, ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலைகள் செய்யலான்னு ஒரு எண்ணம் வந்து போகும். மராமத்து பணிகள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனுடைய பலத்தால் நல்லது நடக்குங்க. உங்களுக்கு முன்னோர்கள் ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்குதுங்க இன்னைக்கு. 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ருணரோக சத்ருஸ்தானம் சொல்லுவாங்க, அது வந்து காலியாக இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, நிம்மதியாக இருக்கலாம். பாருங்கள், அப் டு 6th வரைக்கும் நல்லாவே இருக்குது. 7ஆம் வீடும் அப்படித்தான். 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப வெளிவட்டார நட்பு உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட்டிங் இருக்காங்க, அதுவும் அமோகமாக இருக்குது. எது கலத்திரஸ்தானம். 8ஆம் வீடு வந்து அஷ்டமஸ்தானம், சந்திரன் இருக்கங்காட்டி கொஞ்சம் அப்பப்போ அலைச்சல் இருக்கும். வண்டி வாகனம் ஓட்டுறப்பட கொஞ்சம் கவனம் சிதறாமல் ஓட்டிட்டு சந்திரனுடைய தன்மை எப்படி இருக்குது 8ஆம் வீடு, சரிங்களா? 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் இருக்காங்க, சுக்கிரன் இருக்காங்க, செவ்வாய் புதன் அப்படின்னு 4 கிரக சேர்க்கை அமைப்பு இருக்குது. அதனால் பாக்கிய சார்ந்தில் இருக்காங்க, நல்ல ஒரு பாக்கிய அமைப்பு இருக்குது. அதாவது தொட்டது துளங்குற அமைப்பு 9ஆம் வீட்டில் இருக்குது, சூப்பருங்க. 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகு இருக்கார், மைனஸ் கிடையாதுங்க. ஒவ்வொரு வேலையாகட்டும், தொழில் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாண்டு எப்படியாவது ஜெயிக்கணும் ஐயா, சமுதாயத்தில் நமக்கு ஒரு நல்ல பேர் எடுக்கணுங்கிற எண்ணம், ஒரு உத்வேகம் மனசிலிருந்து வெளிவரும், செயலாற்றுவீங்க. அதுக்கான 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் லாபத்தில் இருக்கார். அதனால் நிரந்தர வருமானம், நினச்ச லாபம் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே எந்த கிரகம் அமைப்பு இல்லை, அதனால் தேவையில்லாத விரயங்கள், விரைய செலவுகள் குறையும். அப்புறம் என்னங்க காசு மிச்சமாகும்ல. இது வந்து இன்றைக்கு கோச்சார அமைப்பு உங்களுக்கு இருக்குது. எப்படி பார்த்தாலும் வேலை வந்து வேலை தேடுறவங்களுக்கு, புதுசாக வேலை தேடுறீங்களே அவங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வந்து சேரணும்னு வச்சுக்கோங்களேன். தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மறைமுக போட்டி நிறையா தான் இருக்குது, அதெல்லாம் தாண்டி ஜெயிக்கக்கூடிய அமைப்பும் இன்றைக்கி அமோகமாக இருக்குது, நிம்மதியாக இருக்கலாம். குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. தம்பதிகளுக்கிடையே கணவன் மனைவிக்குள்ளேயே கொஞ்சம் அன்பேலன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். 2 பேரும் மாற்றி மாற்றி விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க.
2 பேரும் அமைதியான வாழ்க்கையை விரும்பங்காட்டி முடிஞ்சால் ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு, இல்லை ஏதோ லோக்கல் ஒரு கோயிலுக்கு போயிட்டு மனசு கொஞ்சம் இளைப்பாடுற மாதிரி கொஞ்சம் பழைய கதையெல்லாம் பேசுனீங்கன்னா மீண்டும் தாம்பத்தியம் செழிக்கும். கவலைப்படாதீங்க, சரிங்களா? காதலர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஊடல் நீங்கும். உடல் என்ன சின்ன சின்ன சண்டைகள், அந்த அப்பேற்பட்ட சின்ன சின்ன ஊடல்கள் என்ற சண்டைகள் நீங்கி இன்றைக்கி கூடல் அதிகம் இருக்குது. அட என்ன நீ நானும் சண்டை போட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அனுசரித்து போவீங்க. அதனால் காதல் அமோகமான உறவும், சரிங்களா? பசங்குழையில் பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி அப்பா லீவுப்பா, அம்மா இன்றைக்கி லீவுமா விட்டுருமா அப்படிம்பாங்க. மீண்டும் கம்பல்சரி படிக்க சொன்னீங்கன்னா மறந்து போயிடுமோ, எனக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்காது, மறதி வரக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் படிக்கணும்னு நினைக்கிறவங்க கான்சன்ட்ரேஷனோட படித்தா கூட கொஞ்சம் எழுதி பார்த்து படிங்க, அப்போ தான் நிற்கும். இல்லைன்னா கொஞ்ச நேரம் விளையாட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ செஞ்சுட்டு வந்து படிங்க, அது கொஞ்சம் பெஸ்ட் ஐடியா. ஓகேங்களா? நட்சத்திர பலனுக்கு போகலாங்க. அங்கே வந்து கார்த்திகையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 2, 3, 4 பாதங்கள் இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் சூரியன் 9ல் இருக்கார். அதனால் தந்தை வழியில் ஏதாவது ஒரு சப்போர்ட், தந்தை வழி இருக்கக்கூடிய பூர்வீக சொத்து, தந்தை வழி ஏதோ ஒரு வகையில் லாபம் கிடைக்குங்க, சரிங்களா? சனி வந்து 11ல் இருக்கார். அதனால் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு அமோகமான காலகட்டம். அந்த தொழில் ஜெயிக்கும், ஈர்க்கும், எல்லாத்தையும், சரிங்களா? சிறக்கும். கவலைப்படாது. ராகு வேறு 10ல் இருக்கார். 10ல் இருக்குங்காட்டி உங்களுடைய வேலைக்கு போகிறவங்க, வீட்டிலேருந்து வேலை செய்கிறவங்களுக்குலாம் ஒரு பவர் ஆஃப் ஜாப், வேலையின் அதிகாரம் அதிகரிக்கும், இன்னைக்கு கூடுங்க. அதே சமயம் குரு 2ல் இருக்கார். அதனால் பண பற்றாக்குறை இருந்தால் கூட அது நீங்கிடும். இந்த அளவுக்கு இன்னைக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு அமோகமாக இருக்குது, சரிங்களா? அடுத்தது ரோகிணி நட்சத்திரம். ரோகிணியை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு 11:35 வரைக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்குது, புரிஞ்சுங்களா? அதனால் நீங்கள் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல, வீண் பேச்சுக்கள், அடுத்தவங்க பேச்சில் மூக்க நுழைக்கிறது ஆகவே ஆகாது. இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கு. இருந்தால் கூட சந்திரன் உங்கள் கிரக அமைப்பு பிரகாரம் 8ல் இருக்கார். அதனால் மனக்குழப்பம் வந்து என்ன அதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பங்கள் வந்து கொஞ்சம் ஆசிலேட் பண்ணி அப்புறம் தான் போகணும்னு வச்சுக்கோங்க. ஒரு முடிவை டக்குன்னு எடுக்க மாட்டேங்க இன்றைக்கி ரோகிணி நட்சத்திரக்காரன். புதன் வேறு இன்றைக்கி 9ல் இருக்கார். அதனால் உங்களுக்கு அறிவு பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, பளிச்சுன்னு வெளிப்படும். உங்கள் புத்தி கூர்மைக்கு நிகர் நீங்கள் தான் வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு அது நல்லா இருக்குது. ஆனால் முடிவெடுக்க முடியாது. சுக்கிரன் வந்து அவரும் வந்து 9ல் இருக்கார். அதனால் உங்களுக்கு புதுசாக ஆடை வாங்கணும், ட்ரெஸ் வாங்கணும், அதே ஏதோ ஒரு மன மகிழ்ச்சிக்கு உண்டான ஒரு சேர்க்கை உங்களுக்கு உண்டு, மனம் மகிழக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்குவீங்க. கேது வேறு 4ல் இருக்கார். அதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் உடல் நல்லா கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. இது இன்னைக்கு ரோகிணியினுடைய பொதுவான ஒரு அமைப்பு, சரிங்களா? சரி, அடுத்தது மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் பாதம் 1, 2 அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி செவ்வாய் 9ல் இருக்கங்காட்டி நிலம் சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது பேச்சுவார்த்தை மூலிமா ஸ்மூத்தாக முடியக்கூடிய காலகட்டம் இருக்குது. பூர்வீக சொத்து ஏதோ ஒரு விஷயத்தில் வராத கடன் கூட இன்றைக்கி கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு சால்வ் ஆகக்கூடிய தன்மையை அந்த செவ்வாய் இன்றைக்கி உருவாக்கி தர்றார். ஓகேங்களா? சனி வந்து 11ல் இருக்கார். சனி வந்து 11ல் இருக்கங்காட்டி உங்களுக்கு வீட்டை பொறுத்த வரைக்கும் சகோதரர்கள், அதுவும் மூத்த சகோதரர் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார், மாரல் சப்போர்ட். குரு வந்து வக்ரமாக இருக்கார். அதனால் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது விஷயத்தில் சின்ன சிக்கல் இருந்தால் அந்த சிக்கல் வந்து நீங்கள் விடுவிட்டுருவீங்க, ரைட்டா? கொடுத்த சின்ன சின்ன கடன் தான் முதல் சொன்ன மாதிரி பாக்கி சைக்கிளாக நீங்கள் வசூலாகும். கொலப்படாமல் ஃபோன் போட்டு கேளுங்க. யாருங்க? மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க. அதே சமயத்தில் அவங்களுக்கு இன்னொரு விஷயம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், 11:35 மேலே அவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது, கேட்டுங்களா? கொடுத்த கடன் கேட்குற தப்பு இல்லை, புதுசாக கடன் கொடுக்கறது வேண்டாம், தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத விஷயம் தலையிடுறதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. இன்றைக்கி 11:35 ஃபுல் டே இன்றைக்கி மிருகசீரிஷ சந்திராஷ்டமம் இருக்குது, அதுக்காக சொல்கிறோம். இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ராகுவால் புதிய மாற்றங்கள் வரும். மிருகசீரிஷம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தால் கூட கொஞ்சம் நல்ல முடிவில் தான் இருக்குது, தப்பு இல்லைங்க. சரிங்க, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர். அதிர்ஷ்டமான நிறம் எண் பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமி தாயாருக்கு வழக்கம் போல் நெய் தீபம் ஒன்று ஏற்றி வழிபட்டுட்டே வாங்க. பெரியவங்ககிட்ட இன்றைக்கி முடிஞ்ச ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இன்றைக்கி நாள் சூப்பராக இருக்குங்க, நான் பண்ணித்தரேன் அப்படின்னு உங்கள் ராசிநாதன் அமோகமாக சொல்கிறார். நல்லது பலிக்கட்டும். நற்பவி ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசியின் அதிபதி புதனுங்க. இருந்தால் கூட லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 1ஆம் வீட்டில் குரு பகவான் வக்ரம், அது மூலம் மாந்தியோட செய்கிறார். குரு வக்ரம் ப்ளஸ் மாந்தி இருக்கங்காட்டி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க, கொஞ்சம் தெளிவான கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கோன்னு வச்சுக்கங்களேன், சரிங்களா? 2ஆம் வீடு தனஸ்தானம் சுபமாக இருக்குதுங்க, மகிழ்ச்சியாக இருக்குதுங்க, ஹாப்பியாக இருக்குதுங்க. 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் இருக்கார். அதனால் சகோதர வழியில் ஒரு சின்ன ஒரு சலசலப்பு வந்து நீங்கும். ஏதோ ஒரு கருத்து சொன்னால் மாற்று கருத்து சொல்லுவாங்க, அப்படி ஒரு சலசலப்பு வருங்க. 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு புதுசாக ஒரு மாற்றங்களை செய்யணும். வீடு இருந்தால் வீட்டை மாற்றணும், இல்லை தொழில் வியாபாரம் பண்ணால் கொஞ்சம் வேறு மாதிரி விரிவாக்கம் பண்ணணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு மாற்றம் பற்றி ஒரு சிந்தனை வந்து போகும் 4ஆம் வீடு. அப்படி 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குடும்பத்தில் குழந்தைகளால், அதாவது புத்திர பேர்வழிகளால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டு. 6ஆம் வீடு உங்களுக்கு எதிரிகள், உங்களுடைய பெரிய மறைமுக எதிரியாகட்டும், உங்களுக்கு யாருமே ஒரு ஆப்போனண்ட்டாக ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். 7ஆம் வீடு அங்கே வந்து சந்திரன் இருக்கார். அதனால் உங்களுக்கு வெளிநாட்டு பயணம் பற்றி நினைக்கிறவங்க, வெளிநாட்டு கல்வி, வெளிநாட்டு தொழில் அது மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் இன்றைக்கி கூடி வரும். நல்ல அமோகமான சுபபலன் உண்டு. சந்திரன் பாசிட்டிவாக இருக்கார்.
8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இருக்கங்காட்டி கொஞ்சம் செலவுகளை கண்ட்ரோல் வச்சுக்கணும். நீங்கள் எதிர்பார்க்காத செலவுகளை, திடீர் செலவும்பாங்களே, அது வருவதற்குண்டான வாய்ப்பு 8ஆம் வீட்டு மூலிமா தெரியுதுங்க. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா ராகு இருக்கார். அதனால் உங்கள் குலதெய்வ வழிபாடு அவசியம். முடிஞ்சால் போயிட்டாங்களா மனசார இங்கேருந்து குலதெய்வத்தை கும்பிடுங்க, கம்பல்சரி வேணுங்கிறது. 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி வந்து சனி பகவான் கர்மஸ்தானத்தில் இருக்கார். அதனால் கொஞ்சம் கடுமையாக உழைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வேலையாகட்டும், தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கொடுக்குறாங்க. உண்மையான உழைப்பு நல்ல விஷயம் தாங்க, அதுவும் தப்பு இல்லை. 11ஆம் வீடு உங்களுக்கு லாபஸ்தானம் பலமாக இருக்குதுங்க. அதனால் சொல்லவே வேண்டியதில்லை. பொருளாதார மேம்பாடு ஸ்திரத்தன்மையாக இருக்குது. 12ஆம் வீடு கொஞ்சம் ஏதாவது மனசில் கொஞ்சம் அலட்டல் வரும் அப்படின்னா இந்த தூக்கம் கெடுதுன்னு வச்சுக்கங்களேன். கொஞ்சம் அதெல்லாம் எல்லாம் பார்த்துக்கலாம். 12ஆம் வீடு அந்த தன்மையில் இருக்காங்க. சரிங்களா? இன்னும் பார்த்தீங்கன்னா வேலையில் உங்கள் பொறுப்புகள் அதிகரிக்குங்க. சிலைக்காமல் வேலை பார்ப்பீங்க. இருந்தால் கூட மனசில் என்னடா அது நமக்கு மட்டும் வாழ்ந்து அப்படிங்கிற ஒரு சலிப்புத்தன்மை வரக்கூடாது. ஓகேங்களா? இருந்தால் கடின உழைப்பை கண்டிப்பாக கொடுக்கணும். சரிங்களா? தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கமிஷன் ஏஜென்சி தொழில் பண்ணுறீங்களே, இந்த ட்ரேடிங் எல்லாம் பண்ணுறீங்க, இங்கே வாங்கி அங்கே வைக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு அமோகமான அமைப்பு இருக்குது. முடிஞ்சால் லீவாக இருந்தால் வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாக இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சொந்தக்காரங்க, உறவினர்கள் அதான் ரெண்டு ஒன்று தான். பட் அப்படி இருக்கிறப்ப நண்பர்களாக வந்து உங்கள் வீட்டையே கலகலப்பாக்குவான். இல்லை கூட்டாஞ்சோறு மூலிமா சாப்பிடுவோன்னு சொன்னால் நிம்மதி கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு கூட்டமைப்பு உங்கள் குடும்பத்தில் இருக்குது. நல்ல அமைப்பு இருக்குது. சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க. மகிழ்ச்சியாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே உங்களுக்கு பேசுகிற பேச்சிலே ரெண்டு பேருக்கு ஒரு இனிமை இருக்குது, ஒரு ஸ்வீட்னஸ். அனுசரித்து பேசுவாங்க. அம்மணின்னு அவர் அரவணைக்க, நீங்கள் நம்ம வீட்டுக்காரரா 10 பேர் நம்ம விட்டு தர முடியுமா அப்படின்னு 2 பேர் அரவணைச்சு போக குடும்பமே ஒரு மகிழ்ச்சி. ஒரு மகாலட்சுமி கடாட்சம் வந்தால் எப்படி ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க, அப்படி ஒரு சந்தோஷம் உங்கள் வீட்டில் இன்றைக்கி இருக்குதுங்க. சரிங்களா? இருந்தாலும் 2 பேர் செல்லமாக அன்பு வம்பு இழுத்துக்கிட்டு, அப்பா உன்னை பற்றி எனக்கு தெரியா, உன்னை இப்போ நீ வரி யோக்கியமா அப்படின்னு வம்பு இழுத்துக்கிட்டு ரொம்ப அப்படியே குழந்தை குட்டி கூட அடா நம்ம அப்பா அம்மா எவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பேசிக்கிறாங்கிற ஒரு மனமகிழ்வோட குடும்பம் நிறைவாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். சொல்கிறக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நல்லா இருக்கணும். காதலை பொறுத்த வரைக்கும் முருகா ஒரு நல்லா புரிஞ்சுக்குவீங்க. காதலை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகலான திங்கிங், உங்கள் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இன்றைக்கி இப்படி இருக்குது. நல்ல விஷயம் தான். பசங்களையில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விளையாட்டு புத்தியெல்லாம் இருக்கிறீங்க. விளையாட்டை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் அப்போ படிங்க. அதுக்கு மேலே சொல்ல முடியல, லீவாக வேறு போச்சா, கொஞ்சம் அப்போ படிங்க. சரி, நட்சத்திர பலன் போகிறப்போ மிருகசரிசம் பாதம் 3, 4 அவங்கள பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வரை இன்றைக்கி 8ல் இருக்கார். 8ல் இருக்கங்காட்டி வண்டி வாகனத்தில் போகிறப்போ வேகத்தை கட்டுப்படுத்தி போகணும். கவனம் ஒருவருக்கு இருந்துட்டு எக்ஸ்ட்ரா முறுக்கூடாது. கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க. சரிங்களா? சனி 10ல் இருக்கார். அதனால் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்றது தான். நல்லா புரிஞ்சுக்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு பலன் உண்டு. ஓகே. அதே சமயத்தில் குரு வந்து லக்னத்தில் இருக்கார். அதனால் உங்களுக்கு தெய்வ பக்தி அதிகரிக்கும். பெரிய கடவுள் கடாட்சம் உங்களுக்கு கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். ராகு இருக்கார். ராகுனால உங்களுக்கு எந்த மைனஸும் இல்லை. இன்றைக்கி எல்லாம் உங்கள் பேர் புகழ் அனைத்தும் நல்லா கிடைக்கும். பணங்காசு செகண்டரி, பேர் புகழ் மனசில் நிம்மதி எல்லாமே ராகு இன்னைக்கு கொடுக்குறார். சந்தோஷமாக இருக்கும். ரைட்டுங்களா? அடுத்து திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் முருகா ராகு வந்து 9ல் இருக்கார். அதனால் ஆன்மீக பயணம் சொல்லக்கூடிய அமைப்பு. நீங்களோ குடும்பத்தில் இல்லாத ஏதோ ஒரு வகையில் ஆன்மீக பயணம் செல்லணும். ஏதோ சிம்பிளான கோயிலுக்குனாலும் போகணும், எண்ணம் வலுப்பெறும். போயிட்டு வாங்க. சுக்கிரன் 8ல் இருக்கார். அதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களால் அனுகூலம் உண்டு. பார்த்துக்கணும். அம்மையாக இருக்கலாம், அம்மா, சகோதரி, ஏதோ ஒரு வகையில் அனுகூலம் உண்டு. சுக்கிரன் அந்த அமைப்பில் இருக்கார். புதனும் வந்து 8ல் இருக்கார். அதனால் சில ரகசியங்கள் மனசில் வச்சுருந்தீங்கன்னா, அது குடும்பம் சார்ந்த ரகசியம், ஏதோ ஒரு ரகசியம் வெளியில் ஓப்பனாக சொல்லாதீங்க. கொஞ்சம் சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். சரிங்களா? அதே சமயத்தில் முருகா குரு அதுவும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கார். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பில் இருக்கங்காட்டி திருவாதிரை இன்னைக்கு ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு நட்சத்திரமாக இருக்குதுங்க. சந்தோஷம். புனர்வோச நட்சத்திரம் அடுத்தது 1, 2, 3 3 பாதங்களை வச்சு பார்க்குறாங்க. அதை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் லக்னத்திலே இருக்கார். அதனால் புதிய முயற்சிகள் எது பண்ணாலும் புது வெற்றியை தரும். புது முயற்சி புது வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில் இருக்காங்க. சந்திரன் 7ல் இருக்கார். அதனால் உங்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்புகள் விரிவடையும். நல்ல மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமாக தொழில் வியாபாரம் பண்ணுவீங்க. சனி வேற 10ல் இருக்கார். அதனால் புதிய வேலை வாய்ப்புக்கும் அமோகமான வாய்ப்பு தெரியுதுங்க. கேது 3ல் இருக்கார். அதனால் உங்கள் தைரியம் மன உறுதி அதிகரிக்கும். முருகா புனர்வோசம் அமோகம். சரிங்க. இன்றைக்கி உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தா ஒரு க்ரீன் கலர் போடலாங்க. அதிர்ஷ்டமான நம்பர் 5ங்க. நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்குள்ள பெருமாளை நினச்சி நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நீங்கள் யோகம் அடிக்கக்கூடிய அமோகமான நாளில் கொஞ்சம் பொறுமை காத்து நிதானத்தை கையாண்டா நல்ல பேரோட வெற்றியும் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய சின்ன குறிப்பு. நல்லது நடக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. கடகராசி என்பவர்களை வணக்கங்க. உங்களுக்கு ராசி அதிபதி சந்திரன் இன்னைக்கு லக்ன வீடு. உங்களுக்கு ராசியின் அதிபதி வந்து 6ல் கொஞ்சம் மறைஞ்சிருக்கார். எப்படிங்க? ஹிடனில் இருக்கார்.
அப்படி இருந்தால் என்ன ஆகும், சின்னதாக ஒரு சோம்பல் தட்டும், வேற ஒன்றும் இல்லை. அப்போ என்ன போதுப்பா ஏப்பா அப்படின்னு அசால்ட்டு தன்மை இன்றைக்கி இருக்குது. ரைட்டுங்களா? 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் இருக்கார். இருந்தால் என்ன ஆகும், உங்கள் பேச்சை குறைச்சி செயல்படுங்க ஐயா அப்படின்னு சொல்கிறார். ஓகே, நம்ம செயல்படக்கூடியதாக ப்ரூவ் பண்ணணும், பேச்சில் எடுபடாது அப்படிங்கிறார். 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் இளைய சகோதரர்கள், இளைய சகோதரர்கள் வந்து நல்ல உறவு நீடிக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல இணக்கமாக தான் கொண்டு போகிறீங்க, பிரச்சனை கிடையாது. 4ஆம் வீடு, அங்கே வந்து உங்களுக்கு தாய் வழி உறவுகள் மூலிமா உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். ஓகே, தாய் மாமன் சித்தி இப்படின்னு சொல்லுவோம்ல, நல்ல உறவு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க உங்களுக்கு, அது ரொம்ப முக்கியம். 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளால் நல்ல முன்னேற்றம், மனசுக்கு சந்தோஷம் தரும், எந்த பிரச்சனையும் பாகுபாடு இருக்காதுங்க. 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே சந்திரன் அண்ணன் இருக்கார். சந்திரன் அண்ணன் என்ன சொல்கிறார், இன்றைக்கி கடன் தொல்லைகளை நான் குறைச்சி தரேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் கடன் தொல்லைகள் குறைஞ்சி ஒரு நல்ல மனசுக்கு ஒரு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு வழி பிறக்கும் இன்னைக்கு. சரிங்களா? 7ஆம் வீடு கலத்திர ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் இருக்காங்க, சுக்கிரன், செவ்வாய், புதன் அப்படி இந்த ஒரு அணிவகுப்பே அங்கே இருக்குது. அதனால் கலத்திர ஸ்தானம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்ல போனால் சூப்பராக விளங்கக்கூடிய யோகமாக இருக்குது, நல்லது நடக்கக்கூடிய யோகமாக இருக்குது. நாலுமே நல்ல கிரக அமைப்புகள் அமோகமாக இருக்குது. 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகண்ணன் இருக்கார். அதனால் தேவையே இருக்காதுங்க, ஆனால் டென்ஷன் ஆகிடுவோம். நம்ம பிரச்சனைக்கு டென்ஷன் ஆக பரவாயில்ல, எல்லா பிரச்சனையும் நமக்குள்ளே சொல்லி நாமளே டென்ஷன் ஆகி, அதனால் டென்ஷன் வேண்டாங்க, ராகு அந்த மாதிரி உருவாக்கி தருவார். ஓகேங்களா? 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இருக்காரு. அதனால் அதிர்ஷ்டம் கொஞ்சம் வரும், லேட்டாக வருது. ரைட்டா? இல்லை குதிரையில் ஒன்றா அது வந்து மாட்டு வண்டியில் வருதுன்னு வச்சுக்கலாம், அப்படி அதிர்ஷ்டம் கொஞ்சம் லேட்டாக வருதுங்க. 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கர்மஸ்தானம் காலியாக இருக்குதுங்க. அதனால் எல்லா இடத்துலையும் ஒரு அமைதி கிடைக்கும். அது வேலைக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, அமைதி மனத்து பிரச்சனை இல்லை. 11ஆம் வீடு, அது எதிர்பார்த்த பணம் கைக்கு வரக்கூடிய தன்மை, அதுவும் நல்லாயிருக்கு, அமைப்பு நல்லா இருக்குதுங்க. ஆமாம். 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு வக்ர ஸ்டேட் ப்ளஸ் மாந்தியும் சேரங்காட்டி உங்களுக்கு ஆன்மீக கோயிலுக்கு போவீங்க, அங்கே போனாலும் செலவு உண்டு, தர்மகாரியம் பண்ணணுங்க. கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறங்க, ஒரு 1000 2000 கொடுத்துட்டு போங்களேன் அப்படிம்பாங்க. அதனால் அது ஆன்மீக செலவு அதிகரிக்கும். அதனால பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறும். கோயிலுக்கு கொடுக்குறது தப்பு கிடையாது. ரைட்டுங்களா? வேலை தொழிலை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் உங்கள் பேச்சு எடுபடுங்க, அவங்க உங்கள் பேச்சை கூட கேட்டு ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வருவாங்க இன்றைக்கி. நல்ல நாசி தான். அதே சமயம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எதாக இருந்தாலும் புதுசாக ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ பண்ணலாம், தப்பு இல்லை. 1க்கு 2 டைம் யோசனை பண்ணி பண்ணுங்க, அவ்வளோதான். சின்ன முதலீடுகளுக்கு ஓகே, பெரிய முதலீடுகள் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. சரிங்களா? குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நிம்மதியான சூழல் பரவி இருக்குது. அதனால் ஹாப்பினஸ் சூப்பர். தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போவீங்க. அதனால் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஒருத்தர் சொல்கிறத ஒருத்தர் கேட்டு அனுசரித்து போகாட்டி குடும்பம் செழித்தோங்கும், தாம்பத்தியம் சிறக்கும். அசத்தசன் அஸ்துவிங் ஜம்முன்னு இருங்க. காதலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காதல் என்ற ஒரு உணர்வுக்கு பச்சை கொடி காட்டுற அளவுக்கு உங்கள் வீட்டில் பெரியவங்க சம்மதம் பண்ணுவாங்க. நல்ல பையனாக தான் பிடிச்சிருக்கு, அங்கே ஒர்க் பண்ணுறாங்க, அதே பிள்ளைகள் நல்ல பிள்ளையப்பா, தெய்வ கடாட்சமாக இருக்குதுப்பா அப்படின்னு காதலுக்கு பச்சை கொடி காட்டுவாங்க. மனம் மகிழ்ச்சி சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? பசங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஞாபக திறமை உங்களுக்கு அதீதமாக இருக்குதுங்க. அதனால் பல பேருடைய பாராட்டு கிடைக்கும். ஒரு டைம் படித்தாலே மறக்க மாட்டானுங்கோ அப்படின்னு நல்ல பேர் எடுக்கும். சூப்பர் டிப். அதே சமயம் நட்சத்திர பலன் பார்க்குறப்ப புனர்வோஸ்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் பாதம், அவங்களுக்கு குரு வந்து 12 இருக்கார். அதனால் சுப விரயங்கள், சுப செலவுகள் ஏற்படக்கூடிய தன்மை இருக்குது. சனி 9 இருக்கார். அதனால் தந்தை வழியில் அனுகூலம் உண்டு, இது ஒரு வகையில். அதே சமயம் சந்திரன் 6 இருக்கார். அதனால் உடல் சோறு வரும், வந்து நீங்கிடும். அப்போ ஒரு சின்ன ஒரு டயர்டாக இருக்கும், 10 நிமிஷம் படுத்துட்டு வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், சரியாக இருக்கும். புதன் வந்து 7 இருக்கார். அதனால் உங்களுக்கு வியாபாரம் தொழிலுடைய திறமை அலாதியாக இருக்கும். யாருக்கு? புனர்வச நட்சத்திரக்காரங்களுக்கு. சரிங்களா? அடுத்தது பூச நட்சத்திரக்காரங்க, அவங்க வந்து சனி வேற 9 அமர்ந்து 3ஆம் பார்வையாக லாபத்தை நோக்கி பார்க்குறார். சரிங்களா முருகா? அப்படி பார்க்குறப்ப வருமானம், பொருளாதார முன்னேற்றம் மேலோங்கும், நல்ல அமைப்பு பாசிட்டிவ். சுக்கிரன் வந்து 7 இருக்கார். 7 இருந்தால் என்ன ஆகும்? உங்களுக்கு அம்மனி வகையில் ஒரு சப்போர்ட் கிடைக்கும், ஒரு ஆறுதலான ஒரு விஷயமோ அல்லது பண வரவோ ஏதோ ஒரு வகையில், அம்மனி வகையில் மனைவி வழியில் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உண்டு, சொத்து கூட சேர்க்கலாம், தப்பு இல்லைங்க. ராகுவை பொறுத்த வரைக்கும் 8 இருக்கார். அதனால் எதுலேயுமே கொஞ்சம் நிதானமாக கையாளுங்க, எடுத்தங்க வெளுத்தன் பண்ணாதீங்க, பொறுமை வந்துகிட்டு இருக்கிறப்ப நமக்கு எடுத்துடக்கூடாதுல்ல, பொறுமையாக இருங்க அப்படிங்கிறாங்க. செவ்வாய் வந்து 7 இருக்கார். அதனால் கம்பீரமாக தைரியமாக செலவிடுவீங்க, குருட்டு தைரியம் ஆகாது அப்படின்னு ஒரு கண்டிஷனும் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. பூசம் இன்னைக்கு பொறுமையாக இருந்தால் காரிய வெற்றி கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? ஆயிலியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா புதன் வந்து 7 இருக்கார். அதனால் நண்பர்கள் வந்து உங்களுக்கு நண்பிகள் எல்லாமே உதவிகரமாக இருப்பாங்க, உங்களுக்கு சப்போர்ட்டிங் 2 பக்கம் இருக்காங்க. கேது வந்து 2 இருக்கார். அதனால் கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றுங்கிற முயற்சி கண்டிப்பாக ஜெயிக்கும். யாருக்கு? ஆயிலியத்துக்கு. சூரியன் வந்து 7 இருக்கார். அதனால் உங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும். அப்புறம் என்னங்க, வெற்றிக்கு உண்டான வழி அவங்களே அமைச்சு கொடுக்குறாங்க. சூப்பருங்க. குருவின் அமைப்பு வச்சு பார்க்குறப்ப பண வரவு சீராக இருக்குதுங்க, பொருளாதார முன்னேற்றம் நல்லாவே இருக்குது. ஆயில்யம் சந்தோஷம் மகிழ்ச்சி.
சூப்பர். சரிங்க, அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளை சார்ந்த கலர் எல்லாமே காம்பினேஷன் நல்லா இருக்குது. அதிர்ஷ்டமான நம்பர் 2. நீங்கள் இன்றைக்கி சிவபெருமானுக்கு ஒரு சின்ன ஒரு வெல்வ மாலையை சாத்தலாம், அல்லது சிவபெருமான் கோயிலுக்கு கூட போயிட்டு வாங்க. இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, காலையில் எந்த வேலைக்கோ தொழில் வியாபாரத்துக்கு போகிறப்போ சின்ன ஒரு காட்டமாக பால் குடிச்சிட்டு போனீங்கன்னா இன்றைக்கி நல்லதே நடக்கும், அந்தளவுக்கு பவர் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. நல்லதே நடக்கட்டும்னா நாங்களும் உங்களை ப்ரே பண்ணிக்கோம். நல்லது நடக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் சிம்மராசினியர்களே. ராசியின் அதிபதி சூரியனுங்க. உங்களுக்கு லக்ன வீடு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கார். அதனால் எதுலேயுமே ஒரு சின்ன குழப்பம், செய்யலாமா வேண்டாம்னு இரட்டிப்பு மனநிலை வந்து போகக்கூடிய தன்மை இருக்குதுங்க முருகன். 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் தன வரவு உங்களுக்கு சீராக இருக்குதுங்க, கவலைப்படாமல் இருங்க. 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் தைரிய ஸ்தானம், தைரியம், வீரியம், உற்சாகம் எல்லாமே இன்றைக்கி அதிகரிக்குதுங்க. 3ஆவது வீடு ஸ்ட்ராங்காக இருக்குது. 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா வீட்டை ஒரு நிம்மதியான சூழல் கண்டிப்பாக இருக்குதுங்க, கவலைப்படாமல் இருங்க. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன் இருக்கா, அதில் மனசில் புதுவிதமான ஐடியாக்கள் உங்களுக்கு தோணும், அதை பற்றி இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வருவீங்க, ஜெயிக்கலாங்க. 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இருக்காங்க. அந்த சேர்க்கையெல்லாம் வச்சு பார்க்குறப்ப எதிரிகளை அடித்து தோஷம் பண்ணிடுவீங்க இன்றைக்கி. அதனால் உங்களுக்கு எதிரிகள் கிடையாது, நீங்களா ஹீரோ, நீங்கள் எல்லாம் ஆளினால் நீங்கள் 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும். 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் இருக்கார். அதனால் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன ஈகோ அப்படிங்கிற ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று வரும், ரைட்டுங்களா. 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சனி பகவான் அங்கே இருக்கார். ராகுனால ஈகோ வருது, சனினால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அப்படிங்கிறாங்க குடும்பத்தில். 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானம் காலியாக தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் என்ன பண்ணலாம், பாக்கியஸ்தானத்தில் ஆமாங்க. ஆனால் இருந்தாலும் குருவனுடைய பார்வை பலமாக இருக்குதுங்க, ரைட்டுங்களா. அதாவது 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானம் காலியாக இருந்தால் கூட குருவின் பார்வை ஸ்ட்ராங்காக இருக்கங்காட்டி அது நல்லா பலன் கொடுக்கும். பாக்கியஸ்தானம் அமோகம் சொல்லலாம் குரு, ஓகேங்களா. சரிங்க. 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே கர்மஸ்தானம் அதுவும் காலியாக இருக்குது. இருந்தால் கூட கர்மஸ்தானம் வலுப்பெற்று இருக்குது, மற்ற கிரகங்கள் அமைப்பாக இருக்குங்க, சூப்பருங்க. 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரம் ப்ளஸ் மாந்தி அங்கே இருக்குங்காட்டி லாபத்தில் ஒரு சின்ன ஒரு தடை வந்து லாபம் கொடுப்பார். ஓகே, வர மாதிரி இருக்கும், வராது, ஆனால் வந்துடும் அப்படி, ரைட்டுங்களா. 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே செலவுகள் வந்து ஒன்றும் பெருசாக இல்லைங்க. அதுவும் செலவு சுப செலவு கூட வரலாம், ஒரே செலவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ 12ஆம் வீடும் ஓகே தான். சரிங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும், கப்புன்னு முடிச்சுக்குங்க. புதிய வேலை முயற்சி பண்ணவங்களுக்கு நல்ல வாய்ப்பு தெரியுதுங்க முருகா. அதே தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் அது வர மாதிரி இருக்கும், வராது, ஆனால் வந்துடும் அப்படி. அதனால் கொஞ்சம் மனசில் கலக்கமெல்லாம் வேண்டாங்க. பார்ட்னருடைய ஒத்துழைப்பு, உங்கள் பார்ட்னருடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக உண்டு. தொழில் வியாபாரம் சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க. குடும்பம் உறவுகளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் கலகலப்பான சூழலுக்கு பஞ்சம் இல்லைங்க, அமைதியான சூழல், அற்புதமான அமைப்பு குடும்பத்தில் இருக்குதுங்க. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் மனைவி சொல்லே அம்மனி சொல்லே மந்திரம் அப்படின்னு இருந்தால் உங்களுக்கு நமக்கு நிம்மதி கிடைக்கும், ரைட். நல்ல விஷயந்தானே ரைட்டா. 2 பேர் சேர்ந்து ஒரு கோயிலுக்கு போகிறது, ஒரு மூவிக்கு போகிறது, ஒரு ஷாப்பிங் மால் போகிறது, 2 பேர் போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இணக்கமாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன், சூப்பருங்க. காதலரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே, அது எப்படி வேணால் எடுத்துக்கலாம். த காதல் ஸ்பெஷல், லவ் ஸ்பெஷல், சூப்பர். பசங்களை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி விடாமுயற்சின்னு கொஞ்சம் படிக்கணுங்க. விடாமுயற்சி மட்டுமே வெற்றி தரும், ஓகேங்களா. அப்பப்போ இந்த குரூப் ஸ்டடி போடுறது அல்லது இந்த ஃபோன்லேயே டிஸ்கஸ் பண்ணி படிப்பாங்க, ஜூம் மீட்டிங்கில் அது மாதிரி எதாவது பண்ணுங்கள். அப்பப்போ இந்த டைவர்ஷன் ஆகும், அதை மட்டும் தவிர்த்துக்குங்களேன், சரிங்களா. ஓகே. நட்சத்திர பலன் பார்க்குற மகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா கேது வந்து லக்னத்திலே இருக்கார். அதனால் மனசு அப்படி இப்படி இருந்தால் கூட நீங்கள் ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் மெடிடேஷன், ஒரு 5 நிமிஷம் அது மாதிரி எதாவது பண்ணிங்கன்னா மனசு விரும்பும். அலைபாயாமல் இருக்கிறதுக்கு மனசை சாந்தப்படுத்தணுங்கிற எண்ணம் அன்றைக்கி வலுவாக இருக்குது. அன்றைக்கி சூரியன் வந்து 6ல் இருக்கங்காட்டி உங்களுடைய எந்த விஷயத்துலையும் சரி ஒரு போட்டின்னு வந்தால் நான் தானே ஃபஸ்ட்டு அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை எழுச்சி பெற்று ஜெயிக்கக்கூடிய வழிமுறையை கண்டுபிடிப்பீங்க, அந்தளவுக்கு இருக்குது. சனி வந்து 8ல் இருக்கார். அதனால் வெளியூர் பயணங்கள் எங்கேயாவது போகிறீங்க, வண்டி வாகனத்தில் போகிறீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. இன்றைக்கி குரு வந்து 11ல் இருக்கார். அதனால் உங்களுக்கு தொழில் வியாபாரம் அல்லது கொடுக்கல் வாங்கல் இருந்தால் கூட லாபம் நல்லாவே இருக்குது. பொருளாதார முன்னேற்றத்துக்கு பஞ்சம் இல்லைங்க, சரிங்களா. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வண்டி வாகனத்தில் போனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மகத்தை பொறுத்த வரைக்கும், சரிங்களா. பூரம் அவங்கள பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி சுக்கிரன் 6ல் இருக்கார். அதனால் சொல்லட்டுங்களா, பெண் நண்பர்கள் அவங்ககிட்ட கொஞ்சம் தள்ளி இருக்கணும். யார்? ஆண் நண்பர்கள். அதே மாதிரி ரிவர்ஸில், ஏன்னா சுக்கிரன் வந்து 6ல் கொஞ்சம் நட்பை சேர்த்து வைக்கிறார், அதுலேயே பிரச்சனையும் கொண்டு வந்து வைக்கிறார். அதனால் சொல்கிறேன் அப்படி. செவ்வாய் வந்து 6ல் இருக்கார். அதனால் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் இழுவரியாக இருந்தாலும் ஃபைனலாக வெற்றி கண்டிப்பாக உண்டு இன்றைக்கி பூரத்தை பொறுத்த வரைக்கும். சந்திரன் 5ல் இருக்கார். அதனால் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும், அப்புறம் வெற்றி கிடைச்சா தான் நல்ல செய்தி வரும், அப்படி ஒரு அமைப்பு இருக்குதுங்க. ராகு 7ல் இருக்கார். அதனால் புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். இருந்தாலும் புதிய அறிமுகங்கள் தொழில் வியாபாரத்துக்கு சிறந்தாலும் நண்பிகளாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருந்துக்கும் பூரத்தை பொறுத்த வரைக்கும், சரிங்களா. உத்திரம் பாதம் 1 அவங்கள பொறுத்த வரைக்கும் சூரியன் வந்து 6ல் இருக்கார்.
6ல் இருக்கங்காட்டி என்ன ஆனா உங்களுக்கு சில கெடுபிடிகள் ஏதாவது இருந்தால் இதெல்லாம் கொஞ்சம் அது விலகும், கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்குன்னு வச்சுக்கங்களேன். கொஞ்சம் மனசில் இருந்த பாரங்கள் குறையும். புதன் 6ல் இருக்கங்காட்டி உங்களுக்கு மாமன் வழியில், அதுவும் தாய்மாமன் வழியில் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும், ஒரு உதவி கிடைக்கும், அந்தளவுக்கு இருக்குதுங்க. குரு 11ல் இருக்கங்காட்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணுறீங்க, தொழில் வியாபாரத்துக்கு ஏதாவது வங்கியில் கடன் வாங்குறீங்க, வெளியார்கிட்ட ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் உங்களுக்கு கிடைக்கும். லீவ் முடிஞ்சுன்னு வாங்க சார் பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஏதோ ஒரு சப்போர்ட் கிடைக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு சப்போர்ட்டிங்கான டே குரு இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குறாரு 11ல். சனி 8ல் இருக்கார், அதனால் உங்களுக்கு உணவு விஷயத்தில் சாப்பாடுறீங்களா அதில் கொஞ்சம் பத்தியமாக இருங்க. கஷ்டம் சாப்பிட வேண்டாம், கொஞ்சம் கண்ட்ரோலாக சாப்பிடுங்க. ஓகே சரி. அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர் சூப்பராக இருக்குங்க. அதிர்ஷ்டமான நம்பர் 1ங்க. உங்களுக்கு சூரிய பகவான் வழக்கம் போல தான், உங்களுக்கு ஒரே கடவுள் சூரியன் தான். மனசார ப்ரே பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ரைட்டுங்களா? இன்றைக்கி நீங்கள் அது கோதுமை சார்ந்த உணவுகளை நீங்களும் சாப்பிடலாம், தானம் பண்ணலாம். ரெண்டுமே உங்கள் ஆரோக்கியத்துக்கும் நல்லது, உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் நல்லது. கோதுமை உணவு நல்லது பலிக்கட்டும். நற்பவி சிம்ம ராசி நேயர்களுக்கு வணக்கம். கன்னிராசி நேயர்களே, ராசியின் அதிபதி புதனுங்க. உங்களுக்கு லக்ன வீட்டிலேயே ராசி சுத்தமாக இருக்கிறாங்க. அதனால் தெளிவான சிந்தனை பளிச்சுன்னு இருக்குங்க, கவலையப்படாதீங்க. 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக இருக்குது, பண வரவும் சீராக இருக்குதுங்க, பண வரவு வந்து சேரும். 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் பலன் அளிக்கும். ஓகே, தொட்டது துளங்கும் உங்களுக்கு 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும். 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன் பளிச்சுன்னு தெரிகிறார், அதனால் மனசுக்கு நிம்மதி, ஒரு விதமான ஒளி பிறந்து வழிபிறக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது இன்னைக்கு. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இருக்காங்க, அதனால் உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகள் வழியில் யோகம் உண்டுங்க. 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே ராகு பகவான் எதிரிகளை விளக்கி உங்களுக்கு நேர்வழி காமிக்கிறார். ராகு உங்களுக்கு சப்போர்ட்டிங் ஒரு இதாக இருக்கார், கிரகமாக இருக்கார் இன்னைக்கு. சரிங்களா? 7ஆம் வீடு கலத்தரஸ்தானம், அங்கே சனி பகவான் இருக்காருங்க, அதனால் வாழ்க்கை துணையிடம் கொஞ்சம் அனுசரித்து போங்க. அம்மனிக்கு நமக்கு இங்கே கோபம் இருந்தால் அம்மனிக்கு இங்கே இருக்குது, ஆனால் 2 பேரும் கோவப்பட்டால் என்ன ஆகும்? அனுசரித்து போய்க்கோங்க 2 பேரும். ரைட்டுங்களா? அடுத்தது 8ஆம் வீடு, அங்கே அஷ்டமஸ்தானம் சுத்தமாக இருக்குது, அதனால் ஆயுள் பலம் அதிகரிக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. 9ஆம் வீடு உங்களுக்கு பாக்கியஸ்தானம் நல்லா இருக்குது. பாக்கியங்கிறது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சுங்க, உங்களுக்கு தானாக சேருன்னு வச்சுக்கங்களேன் பாக்கியங்கள் எல்லாம். பாக்கியம் அதே சமயம் 10ஆம் வீடு குரு வக்ரமான ஸ்டேட் ப்ளஸ் மாந்தியும் சேர்ந்துட்டார், அதனால் வேலையில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. அசால்ட்டாக இருக்கக்கூடாது, நமக்கு லக் இருக்கேன்னு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரைட்டுங்களா? ரைட்டுங்க முருகா. 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் லாபம் தொழில் ஓரளவுக்கு இருக்குது. ஓகே, பெருசாக இல்லாட்டி ஓரளவுக்கு தராங்க. 12ஆம் வீட்டில் கேது இருக்கார், அதனால் ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு பாரம், ஒரு அழுத்தம், கவலைகள், தூக்கத்தை கெடுக்கிறக்கான தன்மை இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே சமயத்தில் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலையில் உங்கள் திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும், ஆனாலும் மனசு கொஞ்சம் உழந்துட்டே இருக்குது, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்களுடைய வரத்து நிறையா வருவாங்க, ஐடியா பண்ணுவீங்க, ஆனால் பெருசாக லாபம் எதிர்பார்க்க முடியாது இன்றைக்கி தொழில் வியாபாரத்தில். கொஞ்சம் அது மாதிரி அனுசரித்து போய்க்கணும். ரைட்டுங்களா? குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லைங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்க. தம்பதிகள் ஒற்றுமை அப்படின்னு பார்த்தா நல்லா தான் இருக்குது. கணவன் மனைவி டீப் அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பராக இருக்குதுங்க. இன்றைக்கி 2 பேரும் மனசு விட்டு பேசி ஒரு நல்ல ஒரு காரியத்துக்காக அடித்தளம் போடுவீங்க. ரைட்டுங்களா? நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. காதலர்களுக்கு இன்றைக்கி ஏதாவது பழைய விஷயங்களை பேசி மனக்கசப்பு, ஒரு கசப்பான அனுபவம் இருந்து அது மறைஞ்சு மீண்டும் காதல் துளிர்விடும், சிறக்கும், கவலைப்படாதீங்க. பசங்களையில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கவனம் தராமல் படிங்க, நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு அது ஒன்று தான் வழிங்க. ஏன்னா லீவாக இருந்தால் அது அதிகமாக சொல்ல முடியல, அதனால் அனுசரித்து படிங்க. நட்சத்திர பலனை பொறுத்த வரைக்கும் முருகா உத்திரம் 2, 3, 4 பாதங்கள். சூரியன் 5ல் இருக்கார், அதனால் என்னன்னா உத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ அருள் கண்டிப்பாக கிடைக்கும், ஆனால் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரணும். ரைட்டுங்களா? கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே சமயத்தில் சனி 7ல் இருக்கார். நண்பிகளிடம் பேசுகிறப்போ நிதானமான வார்த்தை ரொம்ப அவசியம். உறவினர் வேறு, நண்பர்கிட்ட பேசுகிறவர் கேஷுவலாக பேசுகிற சொல்லி பேசி மாட்டிக்காதீங்க உத்தரக்காரங்க. ராகு 6ல் இருக்கார், அதனால் கடன் பிரச்சனை ஏதாவது இருந்தால் கடன் தீரும், கவலைப்படாதீங்க. குருவும் 10ல் இருக்கார், அதனால் வேலையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் செய்யணுங்கிற எண்ணம் மேலோங்கும் உத்தரத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அடுத்தது ஹஸ்தத்தை பொறுத்த வரைக்கும் முருகா சந்திரன் 4ல் இருக்கார், அதுவும் ஸ்ட்ராங்காக இருக்கார். வண்டி வாகனம், புதிய விஷயத்தில் ஏதாவது வாங்கணுங்கிற எண்ணம் மேம்படுங்க. இல்லை அம்மனிக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்கணும், இல்லை நம்ம வண்டியை மாற்றணும், ஏதோ ஒரு விஷயத்தில் புதுசாக ஒன்று வாங்கக்கூடிய தன்மை மேலோங்கும் இன்னைக்கு. சந்திரன் அந்தளவுக்கு இருக்கார். சுக்கிரன் 5ல் இருக்கார். உங்களுக்கு நல்ல யோகமான நாளுங்க, நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்காங்க, அதனால் சுக்கிரனால் பாசிட்டிவ் பாயிண்ட் தான் இருக்குது. புதன் 5ல் இருக்கார், அதனால் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட திறமைகள் 10 பேர் பார்த்து புரிஞ்சுக்குவாங்க இன்றைக்கி. இது வரைக்கும் புரியாதவங்க கூட அஸ்தமஸ்தர்காரங்களை பார்த்து இவனுக்கு இவ்வளவு திறமையா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு புதன் உங்கள் அறிவு கூர்மையை இன்னும் கூர்மையாக்கி தர்றார். சூப்பருங்க. கேது 12ல் இருக்கார், அதனால் உங்களுக்கு ஆன்மீகம் வழியில் ஏதாவது தானம் தர்மம் பண்ணுவாங்க எண்ணம் மேலோங்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்பெறுவதற்காக ஏதோ செய்வீங்க. கேதுவும் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குதுங்க. அஸ்தத்தை பொறுத்த வரைக்கும். சித்திரையை பொறுத்த வரைக்கும் முருகா 1, 2 பாதங்கள், அவங்களுக்கு செவ்வாய் 5ல் இருக்கார், அதனால் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் உண்டு. சொத்து சேர்க்கை
ஃபிக்ஸ்டு அசெட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஐடியாக்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக எண்ணங்கள் ஈடேறும், நடைபெறும்னு வச்சுக்கோங்களேன். சனி வந்து 7 இருக்கார் முருகா. 7 இருக்காட்டி பொது வாழ்க்கையில் பொதுவாக உங்களை பற்றி உங்களை மதிப்பு மரியாதை புகழ் அதிகரிக்கும். உங்களை பற்றி யாரும் குற்றம் சொன்னவங்க கூட தப்பாக பேசி நம்ம அவரை பற்றிங்கிற ஃபீலிங் வரும் அவங்களுக்கு. சரிங்களா? குரு வந்து 10 இருக்கார், அதனால் முன்னேற்றம் உண்டு. தொழில் வியாபாரம் ஆகட்டும் எதுலேயுமே ஒரு 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 பூஸ்டப் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். ராகுவை பொறுத்த வரைக்கும் அதனால் உங்களுக்கு வெளிநாடு தொடர்புகள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க படி எல்லாத்துலேயுமே லாபம் அதிகரிக்கும். சித்திரையும் நல்லா தான் இருக்குதுங்க, தப்பே கிடையாது. நீங்கள் ஓகே. அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைட் க்ரீன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி லைட் க்ரீன் வெளிர் பச்சை நல்லா தான் இருக்குது. அதிர்ஷ்டமான எண் பார்த்தா 5. நீங்கள் இங்கிருந்தே குலதெய்வத்தை கும்பிடுங்க, இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க. அப்படியே வீட்டிலேருந்து கும்பிட்டா போகிற வழியில் பசுமாட்டுக்கு ஒரு அகத்திக்கரையோ ஒரு பழங்கள் சார்ந்து ஏதோ 2 பழம் வாங்கி கொடுங்க. நல்ல ஒரு புண்ணியஸ்தானம் வலுப்பெறும். உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி யாருக்கும் நீங்கள் இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது கேரண்டி வாரண்டி கொடுக்கலாம் வேண்டவே வேண்டாம். உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள், அதே நல்ல ஒரு அமோகமான அமைப்பில் தான் இருக்குது. நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. வணக்கம் துலாம் ராசி நேர்களே. ராசியின் அதிபதி சுக்கிரனுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் லக்ன வீட்டில் ராசியின் அதிபதி அங்கேருந்து பார்த்தா 4ஆம் வீட்டில் இருக்கார். அது சுகபோகங்கள் அமைப்பு நல்லாவே இருக்குது, ஜாலியாக இருக்கலாம். துலாம் ராசி நேர்கள் அமோகம் சுக்கிரன் அங்கே இருக்குங்காட்டு. 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் தன வரவு தாராளமாக இருக்குதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ரைட்டா? 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன் இருக்கார். அதனால் எடுத்த காரியங்கள் எல்லாம் ஜபமாகும். ஜபம்னா என்னங்க? வெற்றி கிடைக்கும். நீங்கள் முயற்சி பண்ணலாம், ஆமாம், எடுத்த காரியம் ஜெயிக்குங்க, நல்லா இருக்குதுங்க இன்னைக்கு. அதே மாதிரி 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன் இருக்காங்க. அதோட சேர்க்கையை எடுத்து பார்க்குறப்போ உங்களுக்கு நல்ல யோகமான நாளுங்க, பிரமாதமான யோகம் இருக்குதுன்னு சொல்ல. வண்டி வாகனம் வாங்குறதுலேருந்து ஏதோ சின்ன ஒரு அசெட் பண்ணுறதுலேருந்து நல்ல யோகமான தினம் இருக்குதுங்க முருகா. அதே சமயத்தில் 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகு இருக்கார். ராகு இருந்தால் என்ன ஆகும்? பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரைட்டா? கொஞ்சம் அப்பப்போ டைவர்ஷன் மாறினா கூட பார்த்து பக்குவமாக சொல்லணும் பசங்க பிள்ளைகளுக்கு. சரிங்களா? அடுத்தது 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா சனி பகவான் இருக்காங்க. அது 6ஆம் வீட்டில் வலுவாக இருக்காருங்களா, அதனால் கடன்கள் இருந்தாலும் பெருசாக தொந்தரவு பண்ணாது, நிம்மதியாக இருக்கலாங்க. 6ஆம் வீடு. 7ஆம் வீடு கலத்திரஸ்தானம். உங்களுக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டு தொழில் பண்ணுறீங்களே, அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பண்ணணும், கவனம் சிதறாமல் தொழில் வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி வந்து காலியாக இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க முருகா. சரிங்களா? அந்த கணிப்பு அப்படி தான் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரம் ப்ளஸ் மாந்தியும் சேர்ந்தம் காட்டி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அதுவும் அப்பா வகையில் கொஞ்சம் உடல் நலம் அக்கறை காட்டுங்க. 10ஆம் வீடு வந்து காலியாக இருந்தாலும் மற்ற கிரக அமைப்பு வச்சு பார்க்குறப்ப வேலை வாய்ப்பும் பிரகாசமாக இருக்குது. புதிய வேலை வாய்ப்பு இருக்குதுங்க. 11ஆம் வீட்டில் கேது இருக்கார். அதனால் திடீர் லாபங்கள், எதிர்பாராத பணவரவு கூட வரக்கூடிய தன்மை அமைச்சு கொடுக்குறாங்க, பார்க்கலாம். 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் செலவுகளும் இருக்குது. வரவு உருவாக்குறத செலவுக்கு அனாவசிய செலவுகளை குறைச்சிக்கோங்க அப்படின்னு 12ஆம் வீடு சொல்லுது. இதெல்லாம் பொதுவான கோச்சார அமைப்பு, இதை பேஸ் பண்ணி நீங்கள் நடந்துக்கணும். அதே சமயத்தில் வேலை தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்னும் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கணும்னா ஒரு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பும் பாசிட்டிவாக தெரியுதுங்க முருகா. அதுவும் தொழில் வியாபாரத்தில் மற்றதை விட இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, அந்த புரோக்கரேஜ் கமிஷன் வலையெல்லாம் பண்ணுறீங்களா, அவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் தினம் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நல்ல முன்னேற்றம். எந்த காசு போடும் இங்கேருந்து அங்கே வாங்கி கொடுக்குறது, அங்கேருந்து இங்கே ட்ரேடிங் நல்லா இருக்குது இன்றைக்கி. குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லை, குதூகலமான குடும்பம்னு சொல்லுவாங்களே, அது உங்கள்கிட்ட இருக்குதுங்க, சந்தோஷமாக இருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ளே தம்பதிகளுக்கிடையே இன்றைக்கி ஒரு காதல் அன்பு பொங்கி தாம்பத்தியம் சிறக்குங்க, கவலைப்படாமல் இருங்க. ரைட்டா? மனைவிகிட்ட நீங்கள் அவங்கள பற்றி புகழ்கிறதும் உங்களை பற்றி அவங்க புகழ்கிறதும் ரொம்ப இன்றைக்கி ரொம்ப ராஜாராணியாக வாழுவீங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்குது, சூப்பருங்க. காதலரை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி திருமணம் பற்றிய பேச்சு, காதலை தாண்டி அடுத்து திருமணம் பற்றிய பேச்சுக்கள் எடுபடும், பேசலாங்க. வீட்டில் குடும்பத்தில் ட்ரை பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்றைக்கி பசங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி படிக்கக்கூடிய தன்மை மேலோங்குதுங்க. படிப்பையும் கட்டியாக பிடிச்சிக்கிங்க, விளையாட்டையும் கட்டியாக பிடிச்சிக்கிங்க, ரெண்டும் ஆவரேஜ் கலந்த பலன். படிக்கிறப்ப படிச்சுக்கோங்க, கவலைப்படாதீங்க. சரிங்களா? நட்சத்திர பலன் அப்படின்னு பார்க்குறப்ப சித்திரை பாதம் 3 நாளை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 4 இருக்கார். அதனால் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய தன்மை இருக்குது. பொருளாதார மேம்பாடு அவசியமாக இருக்குதுங்க இந்த அமாவாசையில். சனி வந்து 6 இருக்கார். அதனால் எல்லாத்துலேயும் வெற்றி நிச்சயம். முயற்சி கொஞ்சம் பண்ணுவீங்க, கொஞ்சம் முன்னால் வெற்றி அமோகமாக இருக்குது, உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. குரு வேறு 9 இருக்கார். அதனால் உங்களுக்கு நல்ல ஆதரவு, உங்களுக்கு குடும்பம் சார்ந்த இல்லை குடும்பம் சாராத உங்கள் பெரியவங்க மனிதர்கள் ஆதரவு கண்டிப்பாக உண்டு. அதனால் ஹாப்பியான மூமெண்ட் தானுங்க. ராகு அமைப்பு வச்சு பார்க்குறப்ப புதிய விதமான அனுபவம் இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களை இன்றைக்கி கிடைக்குது 3-4 பாதத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? சரிங்க. அடுத்து சுவாதியை பொறுத்த வரைக்கும் ராகு வேறு 5 இருக்கார். அதனால் கற்பனை திறமை அதிகரிக்கும். ரைட்டா? கற்பனையிலே கோட்டை கட்டுறான்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி. அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, கதை கவிதை எழுதுறவங்களுக்கு அமோகமான கற்பனை திறன் ஊற்றெடுக்கும் ராகுனுடைய தன்மையினால். அதே சுக்கிரன் வந்து 4 இருக்கார். அதனால் சொகுசு வாழ்க்கை வாழணுங்கிற எண்ணம் இருக்குதுங்க.
சில பேருக்கு அமைப்பும் நல்லா இருக்குது பாருங்கள். புதனை பொறுத்த வரைக்கும் 4 இருக்கார், அதனால் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்காங்க. கேதுவும் 11 இருக்கார், அதனால் பண வரவுக்கு பஞ்சம் இல்லைங்க. சுவாதியும் ஒரு ஹாப்பியான கற்பனை வாழ்வு மிகுந்த பொருளாதார மேம்பாடுடைய ஒரு நட்சத்திரமாக இருக்குதுங்க. என்ஜாய் பண்ணுங்கள், சரிங்களா. விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 1 2 3 3 பாதங்கள் அவங்களுக்கு குரு வந்து 9ல் இருக்கார், அதனால் பாக்கியஸ்தானம் வலுப்பெற்று இருக்கு, அதனால் ரொம்ப அமோகமாக இருப்பீங்க. சூரியன் 4ல் இருக்கார், அவங்க சுய கௌரவம் மதிப்பு மரியாதை அதிகரிக்குதுங்க, சூப்பருங்க. சந்திரன் வேறு 3ல் இருக்கார், அதனால் உங்கள் மன வலிமை ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது, சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க. சனி வந்து 6ல் இருக்கார், ஆரோக்கியம் மேம்படுங்க. இதுக்கு மேலே என்னங்க விசாகம், என்ஜாய்ஃபுல் டே, சூப்பர். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நிறம் ப்ளூ கலருங்க, அதிர்ஷ்டமான நம்பர் 6ங்க. நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு மல்லிகைப்பூ வாங்கி கொண்டு சாமிக்கு போடுங்க. கமாக இருக்க மல்லிகைப்பூ மகாலட்சுமி உங்களுக்கு நல்ல வழிகாட்டுவார். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு தான தர்மம் செஞ்சீங்கன்னு வச்சுங்களேன், இன்னும் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறும் அப்படின்னு உங்கள் ராசிநாதன் சொல்கிறார். நல்லது வழிகட்டும். நற்பவி தனுசு ராசி நேயர்களுக்கு, சரிங்களா. வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே. ராசியின் அதிபதி செவ்வாய்ங்க, உங்களுக்கு லக்ன வீடு, அதாவது ராசியின் அதிபதி வந்து செவ்வாய் வந்து 3ல் இருக்கார், அதனால் உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு புதுவிதமான தெம்பு ஒன்று வரும். தெம்பாகவே இருப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க, உற்சாகமாக இருப்பீங்க, குழப்பலாம். 2ஆம் வீடு அங்கே சந்திரன் இருக்கார், அதனால் உங்கள் பேச்சாற்றல் மூலியமாகவே பல பேரை கவர் பண்ணுவீங்க. சில பேருக்கு பணம் கூட அதில் கிடைக்கும். இப்போ பேச்சாற்றல் திறமை, வராக்கடன் கூட பேசியே வாங்குவீங்க, அந்தளவுக்கு நல்லா இருக்குதுங்க. 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் இருக்காங்க, சுக்கிரன் செவ்வாய் புதன் 4 கிரக அமைப்பில் இருக்குது, அதனால் வெற்றிகள் குவியக்கூடிய தன்மையில் இருக்குது. ஏதோ ஒரு கிரகம் மைனஸாக இருந்தால் 3 கிரகம் பாசிட்டிவாக இருக்குது. அப்போ எது ஜெயிக்கும், அதிகமாக இருக்கக்கூடியதானே ஜெயிக்கும், நம்பிடுங்க. 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகனா இருக்கார், அதனால் வீட்டில் சின்ன டென்ஷன் இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்தில் மனசுக்குள்ளே ஒரு அழுத்தம் வந்து டென்ஷன் ஆகக்கூடிய தன்மை இருக்குது. ராகு கொஞ்சம் கிள்ளி பார்க்குறாரு. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தனியாக இருக்கார், அதனால் பிள்ளைகள் படிப்பில் நீங்கள் கவலைப்படாதீங்க, நல்ல முன்னேற்றம் உண்டு. நீங்கள் ஒரு ஒரி பண்ணுற அளவுக்கு பசங்க உலையில் இல்லைன்னு வச்சுக்கல. 6ஆம் வீடு வந்து உங்களுக்கு ஏதாவது உடல் தொந்தரவுகள் சின்ன ஏதாவது இருந்தால், அந்த நோய்கள் இருந்தால் கொஞ்சம் குணமாகக்கூடிய தன்மையை நீங்கள் கொடுக்குறாங்க. 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகன் அன்னைக்கு வாழ்க்கை துணையோட சப்போர்ட், அம்மனோட சப்போர்ட், அம்மன் ஐயனோட சப்போர்ட் சூப்பராக இருக்குதுங்க. தாம்பத்தியம் வாழ்வு சிறக்கும் ஒரு அமைப்பு வச்சு பார்க்குறப்ப, சரிங்க. 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரம் ப்ளஸ் மாந்தி இருக்கார், அதனால் திடீர் திருப்பங்கள் ஏதோ ஒன்று ஏற்படும், அது எப்படின்னு பார்ப்போம். 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட காத்து இன்னைக்கு உங்கள் பக்கம் தான் வீசுதுங்க, அதுக்கு மேலே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் இருக்காங்க, அதனால் வேலையில் சின்ன அலைச்சல் வந்தாலும் அலைச்சல் தர்றாரு, இருந்தாலும் சுணக்கம்லாம் கிடையாது, நல்லா கொண்டு போகலாம். 11ஆம் வீடு லாபம் ஸ்தானம் நல்லா இருக்குதுங்க, சிறப்பாக இருக்குது. 12ஆம் வீட்டில் சுப விரயங்கள் உண்டு, 12ஆம் வீடு, ரைட்டுங்களா. சரிங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாராட்டுகள் குவியுங்க, இருந்தாலும் மனசில் என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு வேலையாக அன்றைக்கி இருக்குது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் மேலோங்கும், அதுக்கும் சரியான கட்டமைப்பு இருக்குது, சரியான நேரம் தானுங்குது. குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் கலகலப்புக்கு பஞ்சம் இல்லை, அருமையான சூழல் ஒன்று குடும்பத்தில் அமைதியான நிலவுது, பிரச்சனை இல்லை. தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்குதுங்க, ரைட்டா. அம்மனிக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாலும் அப்படியே பழிக்கும், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னாலும் அம்மனிக்கு பழிக்கும், 2 பேரும் அப்படி இணக்கமான ஒரு குடும்பத்தில் ஒரு சூப்பராக கொண்டு போகிறீங்க. அப்புறம் பாருங்கள் உங்கள் பார்ட்னர்ஷிப்னு சொல்லலாம், அந்த தாம்பத்திய பார்ட்னர்ஷிப் அமோகமாக இருக்குது குடும்பத்தில், சூப்பருங்க. காதலரை பொறுத்த வரைக்கும் முருகன் இன்றைக்கி ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்குதுங்க, பாசிட்டிவ் பாயிண்டில், ரைட்டுங்களா. கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடின உழைப்பாக படிக்கணுங்க, அந்த கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் தான் கிடைக்கும், அதனால் சோம்பேறித்தனம் இருக்குதுங்க, கொஞ்சம் தள்ளி விடும். அதான் முதல் வந்த மாதிரி தான், கொஞ்சம் படித்தா போதும் அப்படின்னு அசால்ட் இருக்குது, படிங்க. நட்சத்திர பலன் பார்க்குறப்ப விசாகம் 4ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு வேறு 8ல் இருக்கார், அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பொருளாதார முன்னேற்றம் வரும். ஏதாவது முதல்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேர் மார்க்கெட்டோ இன்சூரன்ஸோ இருந்தால் கூட அதில் வந்து பணம் வருதுங்க, ஒரு தகவல் வரும், பணம் வருதுலேயே ஒரு தகவல் வரும், இந்த மாதிரி மெச்சூரிட்டி ஆகுது, அந்த மாதிரி எதுவும் வரும். சனி வந்து 5ல் இருக்கார், அதனால் ஆன்மீக பலம் அதிகரிக்குதுங்க. செவ்வாய் வந்து 3ல் இருக்கார், அதனால் தைரியம் அதிகரிக்குது. சூரியன் 3ல் இருக்கங்காட்டி உங்களுக்கு புகழ் மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாமே விசாக நட்சத்திரத்துக்கு அதிகரிக்குதுங்க, சூப்பருங்க. அனுசம் அவங்கள பொறுத்த வரைக்கும் சனி வேறு 5ல் இருக்கார், அதனால் பொறுமை கடலினும் பெரிது, சிம்பிள், புரிஞ்சுதானுங்க. அமைதியாக இருக்கும், எடுத்தவங்க பண்ணவே முடியாது. சுக்கிரன் 3ல் இருக்கார், அதனால் உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சிஸ்டர் சகோதரி தங்கச்சி மூலியமாக அக்கா மூலியமாக பெண்கள் வழியில் ஒரு நன்மை கிடைக்கும், சகோதரி வழியில். புதன் 3ல் இருக்கார், அதனால் நல்ல தகவல்கள் பாசிட்டிவ் வைப் வந்து சேரும், பொறுமையாக இருந்தால், சரிங்களா. ராகுவால் உங்களுக்கு நண்பர்கள் வட்டாரம் நண்பிகள் வட்டாரம் விரிவடையும், 4 நண்பர்கள் இன்றைக்கி 8 நண்பர்கள் ஆவாங்க, அந்த அளவுக்கு ராகு அமைப்பு இருக்குது, யாருக்கு அனுசத்து, சரிங்களா. கேட்டையை பொறுத்த வரைக்கும் முருகா புதன் வந்து 3ல் இருக்கார், அதனால் எதுக்குமே கணக்கு போட்டு தான் செலவு பண்ணுவீங்க, ரைட்டா. நல்ல விஷயம் தானே, ஏன்னா உதாரணமாக செலவு பண்ணுறவங்க 1000 பேர் இருந்தாலும் நீங்கள் அப்படி இல்லை இன்றைக்கி, அதனால் கரெக்டாக இருப்பீங்க. பிரச்சனைன்னு வச்சுக்கங்களேன், சூப்பருங்க. சந்திரன் 2ல் இருக்கார், அதனால் உங்கள் வாக்கு வன்மை பேசக்கூடிய பேச்சில் ஒரு மிக ஸ்ட்ராங்காக தெளிவாக இருக்குது, ரைட்டா.
ஒரு வார்த்தை விழுந்தாலும் பளிச்சுன்னு ஊருன்னு வச்சுக்கிட்டேன். சூப்பராக இருக்குது பேச சொல்கிறேன். கேது வந்து 10ல் இருக்கார். அதனால் எல்லா இதுலையும் ஒரு பிடிப்பு உண்டாகும், உடம்பு பிடி. சூப்பருங்க. குருவால் பணவரவு உண்டு. கேட்டை பாருங்கள், எல்லாமே பாசிட்டிவாக இருக்குதுங்க. எடுத்த காரியம் ஜெயிக்கும். நீங்கள் ஸ்திரத்தன்மையாக இருக்கீங்க, அமோகங்க. சரிங்க. அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க், அந்த ஆரஞ்சு அந்த மாதிரி ஒரு டார்க் கலர் நல்லா இருக்குது. நீங்கள் அதிர்ஷ்டமான நம்பர் 9ங்க. நீங்கள் துர்க்கை அம்மனுக்கு ஒரு விளக்கேற்றி வழிபடுங்களா. துர்க்கை அம்மன் கோவில், அதாவது ஈஸ்வரன் கோவில் போயிட்டு வாங்க. ரைட்டா. இன்றைக்கி ஒரே விஷயம் என்ன, வண்டி வாகனம் ஓட்டுறப்பங்களாம் கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க. வண்டி வாகனம் ஃபோன் வந்து நின்று பேசணும். போக வண்டியில் ஃபோன் பேசப்படாது. இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு ரீசன் பார்த்துக்கோங்க. நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் தனுசு ராசி நேயர்களே. உங்கள் ராசியின் அதிபதி குருங்க. உங்களுக்கு லக்னத்திலேயே சந்திரன் இருக்கார். 1ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். மனசு வந்து குதூகலம், சந்தோஷம், உற்சாகம், மகிழ்ச்சி அமோகமாக இருக்குதுங்க. 2ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இருக்கார். அதனால் தனவரவு தாராளம் அமோகமாக இருக்குதுங்க. 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகன் இருக்கார். அதனால் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு விடு பார்த்துக்கலாம். நான் இருக்கேன் வாப்பா, என்னை நம்பி வந்தவங்கள சொல்லுவான்ல முருகன், யாம் இருக்க பயமேன், அதுபோல் உங்களுக்கு எடுபடும். அதனால் சாதிக்கக்கூடிய தைரியம் வருதுங்க. சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4ஆம் வீடு சனி பகவான் அர்த்தமாஷ்டம சனியாக தான் வர்றாருங்க. இருந்தாலும் கூட உங்களுக்கு கவலைப்படாதீங்க, நல்லது தான் செய்கிறார், தப்பு ஒன்றும் கிடையாது. சரிங்களா. 5ஆம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் உங்களுக்கு வேலை செய்யுதுங்க. ரைட்டுங்களா. பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுது, கவலைப்படாதீங்க. 6ஆம் வீடு கடன் வசூலாகுதுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு வக்ர ஸ்டேட்டுங்க, அங்கே மாந்தி சேர்ந்துட்டார். அதனால் பார்ட்னரிடம் தெளிவாருங்க. அதை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வீடு ஆரோக்கியம் மேம்படுதுங்க, கவலைப்படாதீங்க. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் இருக்கார். அதனால் ஞானம் அதிகரிக்குது, ஒன்றும் தப்பு கிடையாது. 10ஆம் வீடு தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டுங்க. 11ஆம் வீடு லாபஸ்தானம் பலமாக இருக்கார், லாபம் கொட்டுதுங்க. 12ஆம் வீடு செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துவோம். இதெல்லாம் தான் அங்கே பொதுவான கோச்சார அமைப்பு. சரிங்களா. சரிங்க. ஓகே. வேலை தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, வேலையில் புது ப்ராஜெக்ட் இன்றைக்கி இம்ப்ளிமெண்டேஷன் ஆகும். புதுசாக எடுத்திங்கன்னா அந்த காரியம் வெற்றி பெறும். வேலையை பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாதுங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கிகள் எதாவது இருந்தால் வசூலாகும், கவலைப்படாதீங்க. வியாபாரம் தொழிலும் சிறப்பாக தான் இருக்குது. செல்வ வழிபாட்டு. சரி. குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நிம்மதி கிடைக்குதுங்க. தம்பதிகளுக்குடைய இந்த ஈகோவும் குறையுது. கணவன் மனைவி உறவில் குடும்பம் நல்லா இருக்குது. இன்றைக்கி வீட்டு வேலைகளை 2 பேரும் ஷேர் பண்ணுவீங்க. அதுவே ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கை உருவாக்கும். தாம்பத்தியம் சிறக்குன்னு வச்சுக்கோங்களேன். காதலரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வீட்டில் திருமணத்தை பற்றி பேசுனீங்கன்னா வீட்டில் சம்மதம் கிடைக்கிறதுக்கு அமோகமான வாய்ப்பு, ஒரு அரிய வாய்ப்பு இன்றைக்கி இருக்குதுங்க. யூஸ் பண்ணிக்கோங்க காதலர்கள் அனைவரும். ஓகேங்களா. சரி. பசங்களை பொறுத்த வரைக்கும் கல்விக்காக நல்ல யோகமான நாளாக இருக்குதுங்க. சில பேர் வெளியூர் சென்று படிக்கணுங்கிற எண்ணம் இன்னைக்கு ஈடேறும். சூப்பராக தெரியுது. நட்சத்திர பலன் அப்படின்னு பார்க்குறப்ப மூலம் அவங்கள பொறுத்த வரைக்கும் கேது 9ல் இருக்கார். அதனால் பிதுர் வழி ஆசீர்வாதம், முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குதுங்க. சூப்பருங்க. குரு வந்து 7ல் இருக்கார். அதனால் திருமண யோகம், சுபகாரியங்கள் பற்றி பேசுனீங்கன்னா அது கைகூடும். நல்ல அமைப்பில் இருக்காங்க. சனி வேற 4ல் இருக்கார். அதனால் தாயார் உடல் நிலைமையில் கொஞ்சம் அக்கறை இருக்குதுங்க. அக்கறை வச்சுக்கோணும், நீங்கள் அக்கறை வச்சுக்கோணும். ராகுவால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. சில பேருக்கு வராக்கடன் கூட வரும். ஏதோ ஒரு வகையில் பண வரவு, பொருளாதார மேம்பாடு மூலத்துக்கு உண்டு. இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கலாம். பூராடத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, சுக்கிரன் வந்து 2ல் இருக்கார். அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அமோகமாக இருக்குதுங்க முருகா. செவ்வாய் வந்து 2ல் இருக்கார். அதனால் பேச்சில் ஒரு விதமான கம்பீரம் இருக்கும். புதனை பொறுத்த வரைக்கும் 2ல் இருக்கார். அதனால் புத்திசாலித்தனம், அறிவு கூர்மை அதிகமாக தெரியுதுங்க. இன்னைக்கு சந்திரன் லக்னத்திலே இருக்கார். அதனால் எடுத்த காரியங்கள் வெற்றி, எல்லாமே பாசிட்டிவ்ங்க. அமோகமான நாளுங்க இன்னைக்கு போராட்டத்தை பொறுத்த வரைக்கும். சூப்பருங்க. அதே சமயத்தில் உத்திராடம் அவங்கள பொறுத்த வரைக்கும் உத்திராடத்து வரைக்கும் 1ஆம் பாதங்க இன்னைக்கு. அதில் பொறுத்த வரைக்கும் சூரியன் 2ல் இருக்கார். அதனால் எல்லா விஷயத்திலையும் ஒரு நன்மை கிடைக்கும். தொழில் வியாபாரம் எடுத்த முயற்சிகள் எல்லாம் பலிக்கும், பலிதமாகும். குரு 7ல் இருக்கார். அதனால் கூட்டு தொழில் செய்யக்கூடிய அவங்களுக்கும் வியாபாரம் அமோகமாக இருக்குது, ஜெயிக்கும். சனி 4ல் இருக்கார். அதனால் சொத்து சேர்க்கை உண்டு, கவலைப்படாதீங்க. ராகுவால் திடீர் மாற்றங்கள் ஏதோ ஒரு வகையில் டேர்னிங் பாயிண்ட் அமையுது உத்திராடத்துக்கு. சரிங்களா. ஓகே. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் கலருங்க. அதிர்ஷ்டமான நம்பர் 3 உங்களுக்கு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரமோ மஞ்சள் கலர் பூ சார்த்தோ நீங்கள் வழிபடுங்க, உண்டு. நல்லதே நடக்கும். இன்றைக்கி நீங்கள் பொய் சொல்லாமல் இருக்கணுங்க. பொய் சொல்லாமல் இருக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் இந்த வேண்டுதல் இருக்கும். பட் முடியாத சொல்லலை, என்ன பண்ணுறது. பொய் சொல்லாமல் இருந்தால் நிம்மதி கிடைக்கும் இன்னைக்கு. அது அம்மனிட்டு நல்லது வலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. மகர ராசி அன்பர்களே, ஒரு ராசியின் அதிபதி சனிங்க. உங்களுக்கு கோச்சாரமை படுத்து பார்க்குறப்ப லக்னத்தில் வீடு சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இருக்காங்க. அதனால் கம்பீரம் அதிகரிக்கும் குடும்பத்தில். 2ஆம் வீடு ராகு பகவான் இருக்கார். அதனால் பணவரவு அதிகமாக இருக்குதுங்க. ஆனால் பணவரவு வந்தாலும் செலவு அதிகமாக இருக்குது. அதனால் பணம் தங்காது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. பார்த்து கரெக்டாக இருக்கணும். 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும். 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 7ரை சனியோட கடைசி கட்டத்தில் இருக்கார். அதனால் இருந்தாலும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய தன்மையில் தான் இருக்கார், கவலைப்படாதீங்க. சரிங்களா. 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, பலமாக இருக்குது, கவலைப்படாதீங்க.
5ஆம் வீடும் அப்படி தான், குலதெய்வ வழிபாட்டோடு பண்ணிங்கன்னா குலதெய்வ அருள் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும், கவலைப்படாதீங்க. 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு வந்து வக்ர ஸ்டேட் ப்ளஸ் மாந்தி இருக்கார், அதனால் கொஞ்சம் உணவு விஷயத்தில் கண்ட்ரோலாக இருக்கணும், பத்தியமான உணவு நல்லது. 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் வெளிவட்டார நட்புகள் உங்களுக்கு உதவக்கூடிய தன்மையில் இருக்காங்க, அதனால் சப்போர்ட்டிங் டே தானே, கவலை இல்லைங்க. 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் இருக்கார், அதனால் எதிலும் நிதானமாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் பாக்கியங்கள் கைகூடும், பாக்கியஸ்தானம் வலுப்பெற்று இருக்குது, நல்லாவே இருக்குது. 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் வேலையில் உயர்வு நிச்சயம், கவலைப்படாதீங்க. 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க, லாபஸ்தானம் அமோகமாக இருக்குது, கவலைப்படாதீங்க. 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன் இருக்காங்க, அதனால் சில சமயம் மனசுக்குள்ளே கொஞ்சம் உழற்றல் தன்மை இருக்குது, இதை செய்யலாமா அது கொஞ்சம், அதனால் கொஞ்சம் மனசு அலைபாயம் காட்டி தூக்கத்தில் கொஞ்சம் தூக்கம் கிடக்கூடிய தன்மை இருக்குது, சந்திரன் பார்த்துக்கோங்க. வேலை மற்றும் தொழிலை பொறுத்த வரைக்கும் வேலை தேடுறவங்களுக்கு இன்னைக்கு புதிய ஒரு அமைப்பு இருக்குது, சில பேருக்கு புது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கூட கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அமோகமாக இருக்குது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இரும்பு மற்றும் மெக்கானிக்கல் தொழில் சார்ந்து பண்ணுறீங்களே அவங்களுக்கெல்லாம் தொழிலில் லாபம் இருக்குது, நல்ல சூப்பரான அமைப்பு இருக்குது அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும். குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா, குடும்பத்தில் உங்களுக்கு பேச்சுக்கு மதிப்பு மரியாதை உண்டு, உங்களுக்கு கௌரவம், எந்த பிரச்சனையும் வராது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போவீங்க, அதனால் எந்த பிரச்சனை பிணக்குகள் எதுவும் இல்லைங்க, ரைட்டா. உங்கள் குடும்பத்தில் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து தம்பதிகள் தாம்பத்தியத்தில் சிறப்பாக இருப்பாங்க, அப்படித்தானே உண்மை, சூப்பராக இருங்க. காதலர்களுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான நாளுங்க, ரைட்டுங்களா. என்ன திருமணம் பற்றிய பேச்சு உங்களுக்கு நல்லதே நடக்கும். பல ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி காதல் சப்போர்ட்டாக இருக்குதுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த தகுந்த நேரம் பார்த்து பெரியவங்ககிட்ட சொல்லுங்கள், ரைட்டுங்களா. உண்மையான காதல் இருக்கணும் அதில், சரிங்களா. பசங்களை பொறுத்த வரைக்கும் முருகா, விடாமுயற்சி தேவை, இல்லை டிவி பார்க்கணும், மொபைல் பார்க்கணும், அது இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, படிங்க படிங்க படிங்க, ஓகேங்களா. சரிங்க. ஒரு உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தா இன்றைக்கி பாதம் 2, 3 நாள் அவங்களுக்கு சூரியன் லக்னத்தில் இருக்கார், அதனால் அதிகார பவர் அதிகரிக்குதுங்க. சனி 3ல் இருக்கார், அதனால் தைரியம் அதிகரிக்குதுங்க. ராகு 2ல் இருக்கார், அதனால் பேச்சை குறைச்சிட்டு செயல்பாட்டில் அதிகம் திறமையை காட்டுங்க. குரு 6ல் இருக்கார், அதனால் கடன்களை பற்றிய பெரிய கவலை வேண்டாம். உத்திராடம் கேஷுவலான லைஃபை போயிட்டே இருக்கலாம், சந்தோஷம். திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, சந்திரன் 12ல் இருக்கார், 12th ஹவுஸில் இருக்குங்காட்டி வெளியூர் பயணம் சில பேருக்கு அமையும் இன்னைக்கு. சுக்கிரன் லக்னத்திலே இருக்கார், அதனால் வசீகரமான ஒரு பேச்சும் வசீகரமான தேஜஸ் முகம் பளிச்சுன்னு தெரியும், உங்களை பார்த்தாவே அடாட தெய்வீக அம்சப்படா அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு இருக்குது இன்னைக்கு. புதன் வந்து லக்னத்தில் இருக்கார், அதனால் உங்களுக்கு எதை பேசினாலும் சரி நகைச்சுவை உணர்வுடன் சேர்ந்து பேசி அந்த பேச்சை 10 பேர் கவர் பண்ணிடுவீங்க, ரைட்டுங்களா. அந்த மாதிரி உங்களை திருவோணத்தை நம்புறவங்க சந்தோஷமாக இருப்பான்னு வச்சுக்கங்களேன். கேது வேறு 9ல் இருக்காருங்களா, சாரி 8ல் இருக்கார். கேது 8ல் இருக்குங்காட்டி உங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கும். இந்த டீஹைட்ரேஷன் சொல்லக்கூடிய இந்த நீர்ச்சத்து குறைபாடு வரும், அப்பப்போ பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது திருவோணத்தை பொறுத்த வரைக்கும். அவிட்டம் 1, 2 2 பாதங்களை பொறுத்த வரைக்கும் முருகா, அன்றைக்கி செவ்வாய் வந்து லக்னத்திலேயே இருக்கார், அதனால் கோபம் வரும் அதிகமாக, தொட்டதுக்கெல்லாம் கோபம்டா, முன்கோபிக்காரன்டா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த கோபம் வரும், கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. சனி வந்து 3ல் இருக்கார், அதனால் வெற்றிகளுக்கு பஞ்சம் இல்லைங்க, கோபத்தை குறைச்சா அது நிலையாக நிற்கும் வெற்றிகள். குரு 6ல் இருக்கார், அதனால் புதிய கடன்கள் வாங்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குதுங்க முருகா. வருமானத்தை பொறுத்தவரை ராகு இன்னைக்கு அமைப்பு நல்லா இருக்குது, வருமானம் செழிக்குது, தப்பு ஒன்றும் கிடையாது, ரைட்டுங்களா. சரி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் நல்லா இருக்குங்க, சூப்பராக வருதுங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் நல்லா இருக்குது. நீங்கள் இன்றைக்கி ஆஞ்சநேயருக்கு போய் மனசார ப்ரே பண்ணிட்டு மட்டும் வாங்க. எல் சாதம் இல்லை, சாப்பாடு எள், அந்த கருப்பு எள் கலந்த சாதத்தை ஒன்றும் காக்காய்க்கு வைங்க, அப்புறம் நீங்களும் சாப்பிடுங்க. அப்படி இருந்தால் இந்த சனி பிரீத்திம்பா, அது வந்து சனி பிரீத்தி உங்களுக்கு நல்லது நடக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஓகேங்களா. நல்லது ஒழிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. வணக்கம் கும்பராசி நேயர்களே. ராசி அதிபதி சனிங்க. உங்களுக்கு கோச்சார அமைப்பு பார்க்குறப்ப லக்ன வீடு ராசி பகவான் ராகு பகவான் தான் லக்னத்தில் இருக்கார், அதனால் ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் தெளிவில்லாத முடிவு நிலைமையில் இருந்தீங்கன்னா அது தீந்திரமுனை தெளிவாக முடிவெடுப்பீங்க. லக்ன வீடு 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ஜென்ம சனியாக இருக்கார், இருந்தால் கூட தனஸ்தானத்தில் லாபம் தரக்கூடிய அமைப்பில் இருக்கார், பலமாக இருக்கார், அதனால் பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் இளைய சகோதரின் ஆதரவு அமோகமாக இருக்குதுங்க, கவலைப்படாதீங்க. 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனம் யோகம் அதிகரிக்குதுங்க, சூப்பரான ஒரு நாளுங்க, சரிங்களா. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரம் ப்ளஸ் மாந்தி சேர்ந்துட்டார், அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும், டோன்ட் வரி. 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கடன்கள் குறைவதற்குண்டான வாய்ப்பு தெரியுதுங்க முருகன். 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் இருக்கார், அதனால் உங்களுக்கு வாழ்க்கை துணை அம்மனிக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அம்மனி ஐயங்கிட்ட 2 பேர் விட்டு கொடுத்து போனால் தான் குடும்பம் சிறக்கும் கலத்திர ஸ்தானத்தில். 8ஆம் வீடு வந்து உங்களுக்கு சுத்தமாக இருக்குது, அதனால் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. 8ஆம் வீடு. 9ஆம் வீடு பாக்கியஸ்தானம் நல்லா இருக்குது, அதனால் அதுவும் தனவரவு பொருளாதார வரவு தானாக வரக்கூடிய தன்மையில் இருக்குதுங்க.
10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் புதுசாக செய்யக்கூடிய வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு. ஓகேங்களா, புதிய ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன் இருக்கார், அதனால் தொழில் வியாபாரத்துலேயும் லாபம் கிடைக்குதுங்க. ரைட்டுங்களா, அமோகமாக தான் இருக்குதுங்க. 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இருக்காங்க. அதனால் அங்கே செலவுகள் அதிகரிக்கும், ஆனால் சுப செலவாக இருக்கும். அதனால் அது செலவுன்னு எடுத்துக்க முடியாது. சந்தோஷம். வேலையை பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமைக்கு ஏற்ற ஊதியம், உங்களுக்கு ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்ருக்குது பேக்ரவுண்டில், நல்லது நடக்கட்டும். பிஸ்னஸ், தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் ஏதாவது கையெழுத்தாகும். புதிய பார்ட்னர் சேர்ந்து தொழில் விரிவாக்கத்தை பற்றி சிந்தனை பண்ணுவீங்க. பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறது வேறு மாதிரி தொழில் அமைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி. ரைட்டுங்களா, சரி. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா வீட்டில் கலகலப்பான சூழல் அமோகமாக இருக்குதுங்க. சுப செய்திகளை பற்றி பேச்சுவார்த்தை இன்றைக்கி நடைபெறும். தம்பதிகளுக்கிடையே கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிதல் உண்டாகும். பரஸ்பர பாண்டிங், தாம்பத்தியம் சிறக்கும். ரைட்டுங்களா, 2 பேர் முகத்தில் அந்த அமைப்பு நல்லா இருக்குது இன்றைக்கி குடும்பத்தில். காதலரை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து இன்றைக்கி காதலும் செழிக்கும், பூ பூக்கும். கவலைப்படாதீங்க. பசங்களை பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அதீத ஆர்வம் அதிகரிக்குதுங்க. தடையின்றி படிப்பாங்க, நீங்கள் சொல்லவே வேண்டாம். ஆஸ்டிஸ் நல்லாவே படிப்பாங்க. நட்சத்திர பலன் பார்க்குறப்ப அவிட்டம், அது 3-4 பாதங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வேறு 12 இருக்கார். அதனால் உங்களுக்கு பெரிய மைனஸ் கிடையாது. யோகமான நாள் அது. வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் முயற்சி பண்ணுறக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குது, பாசிட்டிவ் பாயிண்ட் கிடைக்குது. சனி 2ல் இருக்கார். அதனால் கொடுக்கல் வாங்கல், பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்குல்ல, அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கவனச்சிதைவு இல்லாமல் கொடுக்கலாம். அக்ரிமெண்ட், இந்த செக் வாங்குறது, பாண்டு வாங்கலாம் கரெக்டாக வாங்கிக்கணும் கொடுக்குறது. சனி குரு 5ல் இருக்கார். அதனால் என்ன ஆனால் புத்திரவாக்கியம், இது வரைக்கும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இந்த முருகன் அருளால் ஏதோ ஒரு நல்ல செய்தி ஒன்று கிடைக்குதுங்க. அருமையாக இருக்குது. ரைட்டுங்களா, ராகு லக்னத்தில் இருக்கார். அதனால் எதுலேயுமே ஒரு வேகம், விவேகமான வேகம் இன்னைக்கு இருக்குது. அது புத்திசாலித்தனம் தான் வச்சுக்கலாம். அவிட்டம் அமோகம். சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா ராகு லக்னத்தில் இருக்கார். அதனால் ஏதாவது ஒரு புதிய ப்ராஜெக்ட் எடுக்கணும், புதிய வேலையை செய்யணும், புதிய திட்டங்கள் தீட்டி அது ஜெயிக்கிற வரைக்கும் ஓய மாட்டேங்க. அந்தளவுக்கு பிளான் ஸ்ட்ரக்சராக வேலை செய்வீங்க. ராகு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கார் சதயத்துக்கு. சுக்கிரன் 12ல் இருக்கார். அதனால் ஜாலியாக இருப்போம். ஆடம்பர செலவுகளை அதிகம் வைக்கிறார். மனசுக்கு பிடிச்ச ஒரு பொருளை வாங்கணும், மனசுக்கு பிடிச்ச செயலை செய்யணுங்கிற எண்ணம் இன்னைக்கு சுக்கிரன் சதய நட்சத்திரத்துக்கு கொடுக்குறாருங்க. புதன் 12ல் இருக்கார். அதனால் உங்களுக்கு செலவு செய்வீங்க, ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா, கேது 7ல் இருக்கார். அதனால் உங்களுக்கு மனைவி வழியில், அதாவது அம்மனி வழியில் ஏதாவது உறவுகளில் சின்ன விரிச்சல் வரும். உங்கள் பேச்சு அங்கே எடுபடாது. அதனால் அவங்ககிட்ட சொந்தக்காரங்கிட்ட பேசுகிறப்ப பொதுவாக ஜாக்கிரதையாக பேசுங்க. சதய நட்சத்திரக்காரங்களே, அது பெஸ்ட்டு. ரைட்டுங்களா, ஓகே. புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3 3 பாதங்கள் இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் பொதுவாக குரு 5ல் இருக்கார். அதனால் ஆன்மீக வழி சிந்தனை, ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் மேலோங்கும். சந்திரன் 11ல் இருக்கார். அதனால் லாபம் அமோகமாக இருக்குதுங்க. சனி 2ல் இருக்கார். அதனால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குதுங்க. சூரியன் 12ல் இருக்கார். எல்லாத்துலேயும் ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. ஆனால் அந்த சூரியன் 12 இருக்கங்காட்டி கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு செலவு வைக்கிறார். ஒரு அபராதம் கட்டுறது, ஒரு மாதிரி சின்ன சின்ன செலவு வரும். அது ஒன்று தான் மைனஸ், மற்ற எல்லாமே பாசிட்டிவ். அதனால் புரட்டாதி எதுக்கும் ஜாக்கிரதையாக இருந்துக்கும். சரிங்களா, அதிர்ஷ்டமான நிறம் லைட் ப்ளூ கலர் நல்லா இருக்குது. அதிர்ஷ்டமான நம்பர் 8ஆம் நம்பருங்க. நீங்கள் சிவபெருமானுக்கு வில்வ இலை கொண்டு அர்ச்சனை பண்ணுங்கள். சிவபெருமான் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்க. இன்றைக்கி பழைய நண்பர்களை சந்திப்பீங்க. மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லை. இருந்தாலும் சின்ன அபராதம் கட்டக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அங்கே உஷாராக இருந்துக்கும். நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி கும்பராசி நேயர்களுக்கு. ரைட்டுங்களா, வணக்கம் மீனராசி நேயர்களே. ராசி அதிபதி குரு இருந்தாலும் கோச்சாரமை வச்சு பார்க்குறப்ப லக்ன வீட்டில் சனி பகவான் 7.5 சனியோட ஜென்ம சனியாக இருக்கிறாரு. இருந்தாலும் நல்லதான் செய்கிறார். நீங்கள் சனின்னு பயப்படாதீங்க. சனீஸ்வரன் நல்லது பண்ணுறாருல, அது உங்களுக்கு நடக்குது. இன்னைக்கு 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் தனவரவு ஓரளவுக்கு இருக்குதுங்க, சுமாராக இருக்குதுங்க, மோசமெல்லாம் கிடையாதுங்க. 3ஆம் வீடும் தைரியஸ்தானம் அதிகமாக பலமாக இருக்கிறதுனால தைரியம் உற்சாகம் விட்டு பார்த்துக்கலாம். என்ன சனீஸ்வரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உற்சாகம் இருக்குது, அது வேணுங்க, கண்டிப்பாக நல்லா இருக்குது. 4ஆம் வீட்டில் குரு வக்ரம் ப்ளஸ் மாந்தி இருக்கார். அதனால் வீட்டில் நிம்மதி கொஞ்சம் அன்பேலன்ஸாக இருக்கும். என்ன நம்ம சொன்னால் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கப்பா, கஷ்டமாக இருக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இருக்குது. 5ஆம் வீடு பிள்ளைகள் வழியில் குடும்பத்தில் ஒரு அனுகூலமான அமைப்பு இருக்குது. நீங்கள் சொன்னால் பிள்ளை குட்டி கேட்டுக்குவோம், பிள்ளை குட்டி சொல்கிறது நல்லா தான் பாசிட்டிவாக பாயிண்ட்டாக இருக்குது. அதனால் நல்லா இருக்குது பிள்ளை குட்டி வழியில். 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் உங்கள் எதிரிகளை பெருசாக தொந்தரவு பண்ண விடமாட்டார். சத்தம் போடுவாங்க, நீங்கள் ஒரு சத்தம் போட்டிங்கன்னா ஆஃப் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி எதிரிகளை ஒடுக்கக்கூடிய தன்மையில் இருக்காங்க. சரிங்களா, சரிங்க. கலத்திரஸ்தானம் காலியாக இருக்குதுங்க. அதனால் பெரிய ஒரு ப்ளஸ்ஸும் இல்லை, பெரிய மைனஸும் இல்லை, ஆசிட்டிஸ் லைஃப் ஓட்டலாங்க. 8ஆம் வீடு அது கொஞ்சம் வண்டி வாகனம் ஓட்டுறப்ப கவனச்சிதைவு இல்லாமல் கவனமாக வண்டி ஓட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் தந்தை வழியில் ஆதரவு உண்டுங்க. சொத்து வழியில் இருக்கலாம், ஏதோ ஒரு மாரல் சப்போர்ட் கண்டிப்பாக தந்தை வழியில் இருக்குது. 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன் இருக்கார். அதனால் வேலையில் சின்ன ஒரு இங்கேருந்து ஒரு இடமாற்றம் வரக்கூடிய தன்மை இருக்குது. சரிங்களா, 11ஆம் வீடுங்க. 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதனுடைய சேர்க்கை அமைப்பை வச்சு பார்க்குறப்போ லாபம் அதிகரிக்குது, பொருளாதார மேம்பாடு நல்லாவே இருக்குதுங்க.
12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் இருக்காங்க. அதனால் வெளிநாட்டு தொடர்புகள், லாபம் தரும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, ஏற்றுமதி இறக்குமதி தான் சொல்கிறோம் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும். அதனால் நல்லாவே அமைப்பு ராகு கொடுக்குறாரு. வேலை தொழிலை பார்க்குறப்ப வேலையில் புதுமையான வாய்ப்புகள் தேடி வருதுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. கிடைக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கணும், அதான் புத்திசாலி. அதே சமயத்தில் வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த லாபம் ஒன்றும் அமோகமாக இருக்குதுங்க. கவலைப்படாமல் தொழில் வியாபாரம் பண்ணலாங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதியான சூழல் இருக்குதுங்க. தம்பதிகள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. உங்கள் பார்ட்னர்கிட்ட நீங்கள் ரொம்ப மனசார பேசுவீங்க. அம்மனிகிட்டையும் ஓப்பனாக பேசுவீங்க. அம்மனி உங்கூட்டி ஓப்பனாக பேச பேச அந்த பாண்டிங் அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவு வலுப்பெறும்னு வச்சுக்கல. காதலரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இனிமையான சந்திப்புகள், ஸ்வீட் வச்சு கொண்டாடுற அளவுக்கு அமோகமாக இருக்குது. காதல் பூ போட்டு ஜெயிக்கும். இன்னைக்கு பசங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் வேகம் அதிகரிக்குதுங்க. போட்டித் தேர்வுகளில் வெற்றி நிச்சயம், நல்லாவே இருக்கிறாங்க. நட்சத்திர பலன் அப்படின்னு பார்க்குறப்ப பூரட்டாதி இன்னைக்கு 4ஆம் பாதம். அதை பொறுத்த வரைக்கும் குரு நாளில் இருக்கார். அதனால் வண்டி வாகன வீடு யோகம் இருக்குதுங்க. சனி லக்னத்தில் இருக்கார். அதனால் சோம்பல் வரும். அந்த சோம்பலை தவிர்க்கணும். சனி கொஞ்சம் தூங்கடா பார்த்துக்கலாம், அவங்க கிடக்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் தாண்டி வரணும். சந்திரன் 10ல் இருக்கார். அதனால் உங்கள் வேலையில் ஒரு கண்டிப்பான உயர்வுக்கு உண்டான வழி, ஒரு ஸ்டெப் அஹெட் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்களே, முன்னேற்றத்துக்கு உண்டான வழி உண்டு. ராகு 12ல் இருக்கார். அதனால் தூர தேசத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வரும். நல்ல சில பேருக்கு வெளிநாடு போய் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தூர தேச பயணம் கூட அமையன்னு வச்சுக்கல. சரிங்களா? இது புரட்டாதிக்கு. அடுத்து உத்திரட்டாதிக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் சனி லக்னத்திலேயே ஆட்சியில் இருக்கார். அதனால் உங்கள் கௌரவத்துக்கு பஞ்சம் இல்லை. உங்கள் மரியாதையிலே டச் பண்ணவே மாட்டார். மரியாதையை அப்படியே காப்பாற்றுறாருங்க. சுக்கிரன் 11ல் இருக்கார். அதனால் உங்களுக்கு பணவரவு, பொருளாதார மேம்பாடு தாராளமாக இருக்குது. அதுவும் பெண்களால் ஒரு அமோகமான அமைப்பு உங்களுக்கு இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய அம்மனி ஆகட்டும், சகோதரி வகையில், அம்மா வகையில் ஏதோ ஒரு பொருளாதார முன்னேற்றம் அவங்களால உண்டு. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 11ல் இருக்கார். அதனால் நிலம் வாங்கக்கூடிய யோகம், ஏதாவது அசெட் பண்ணணும் அப்படிங்கிற யோகம் இன்னைக்கு இருக்குதுங்க. புதன் 11ல் இருக்கார், புத்திக்காரகன். அதனால் தன்மையாக பேசுவீங்க, அறிவுபூர்வமாக பேசுவீங்க. அதனாலேயே நண்பர்கள் நண்பி வட்டாரத்தில் உங்கள் பேச்சு எடுபடும். உத்திரட்டாதி ஒரு ஜாலியான மைண்டில் இருக்கீங்க, சூப்பராக இருக்குதுங்க. ரேவதியை பொறுத்த வரைக்கும் புதன் 11ல் இருக்கார். அதனால் அவங்களுக்கு அதே மாதிரி தான் அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம் மேம்படுதுங்க. அதனாலேயே லாபம் வரும். ஒரு கேள்விக்கு விட அருமையாக சொல்வீங்கன்னா விட வரும். அது மாதிரி சூரியன் 11ல் அதை கூட சேர்ந்து இருக்கார். அதனாலே உங்களுக்கு எல்லாத்துலேயும் வெற்றி உண்டு, தடைகள் இருக்காது. ரேவதியை பொறுத்த வரைக்கும் தடை இருந்தால் விலகும். கேதுவை பொறுத்த வரைக்கும் 6ல் இருக்கார். அதனால் உங்களுக்கு எல்லாத்துலேயும் மறுபடியும் அதுலேயே வெற்றி தான் கிடைக்குதுங்க. இன்றைக்கி எல்லாமே வெற்றி 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 சந்தோஷம் ரேவதிக்கு. அதே மாதிரி ராகு 12ல் இருக்கார். இருந்தாலும் வெற்றி உண்டாலும் செலவுகளை வச்சு விட்ருவார் ராகு. பார்த்து எந்த செலவு பண்ணாலும் அதை மட்டும் பண்ணுங்க. அப்போ தான் சேமிப்பு அதிகம் பண்ண முடியும். ஒரே மைனஸ் அது மட்டும் தான். சரிங்க, உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தா மஞ்சள் கலருங்க. அதிர்ஷ்டமான நம்பர் பார்த்தா 3ஆம் நம்பர். நீங்கள் குரு பகவானுக்கு கேட்டுங்களா கொண்டக்கடலை மாலை சாத்தி மனசார ப்ரே பண்ணுங்க. ஸ்வீட்டை ஒரு இனிமையான நாள் அப்படின்னு முதல்ல இன்றைக்கி நடக்குதுங்க. அதனால் ஸ்வீட்டுடன் கொண்டாடும். காலையில் இருந்துச்சும் ஸ்வீட்டை சாப்பிட்டு வேலையை ஆரம்பிங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். எல்லாம் முருகன் அருள். நல்லது நடக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ.